இன்னும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் தாழ்மையான தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் தேவனுடைய கிருபையால தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து மீண்டும் ஒரு நாளை நம்ம வாழ்க்கையில கூட்டி கொடுத்து இந்த 5ஆம் நாளின் இந்த துவக்கத்தை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றி தெரிவிப்போம். இப்பொழுதும் இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை மிஸ்டர் ஜெரில் அவங்க நம்மளுக்கு தேவனிடம் ஜெபம் செய்வாங்க. ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, இந்த ஒரு அருமையான ஒரு நாளிலே அப்பா, இந்த மாலை வேளையில் எங்களை ஒரு சிறு குழுவாக கூட்டிச்சது தயவுக்கு நன்றியப்பா. இந்த நாளிலும் அப்பா, உங்களை குறித்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதன்படி நாங்கள் நடக்கவும் அப்பா நீங்க தாமே கிருபை செய்யுங்க. அதே நேரம் அப்பா, இந்த இணையத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு எந்தவித இணையதளங்களும் வராமல் நாங்கள் சீராக கேட்க வந்த காரியங்களை கேட்கவும், அதே நேரம் இங்கே ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. அவங்க வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்க தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் பண்ணி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். தேங்க்யூ பிரதர். இப்பொழுதும் நம்ம கூட்டத்துடைய பாடல் கூட்டத்தை நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும்படியாக மிஸ்ஸஸ் தனலட்சுமி அவங்ககிட்ட தாழ்மையோட கேட்டுக்கணும். சேர்ந்து பார். சியோனினி கீதம் பகுதியில் முதலாவது பாடலாக பாடலின் 266 பாடுவோம். எந்தன் ஜீவன் இயேசுவே என்ற பாடல், பாடலின் 266. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, என்றன் காலம் நேரமும் நீர் கையாடியாரும் எந்தன் கை பேரன்பினால் ஈவப்பட்டு என்றன் கால் பணி செய்ய வீரையும் அழகாக வீழவும் என்ற இன்பமாய் உம்மை பாட என்றால் ரட்சிப்பை பிரஸ்தாபிக்கும் தூது சொல்ல நடத்தும் என்றே தேவரே முற்றும் அங்கீகரிப்பே, புத்தி கல்வியாவையும் சித்தப்படி செய்யவும் என்றன் சித்தம் எடுத்தே ஒப்புவித்து கொடுத்தேன் என்றன் நெஞ்சையாளுவே, அதில் தோன்றி வசிப்பீர் என்றன் நேசம் பாருமே, தீரு காலில் ஊற்றினே என்னையே சமூலமாய் தத்தம் செய்தேன் என்றுமாய். அடுத்த பாடலாக பாடலின் 169 மாட்சி மிகும் மூச்சு நகர் என்ற பாடல், பாடலின் 169. மாட்சி மிகும் மூச்ச நகர் மகிமையின் சொல்வேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் என்று சேருவேன். மாட்சி மிகு மூச்ச நகர் மகிமையின் சொல்வேன், அந்த
மங்களம் சேர் மாளிகை புனென்று சேருவீர். பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, அங்கு பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோடியே. முத்துமய மாயிலங்கும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் போக போகும் பட்டணமது. ஜீவநதி பாயுகின்ற பட்டணமது, நீதம் சித்திரமுடன் இலங்கும் பட்டணமது. சாவு துக்கமே இல்லாத பட்டணமது, நீதம் சங்கீதமுடன் இலங்கும் பட்டணமது. நாம் எல்லோரும் நாடுகின்ற பட்டணமது, நமது நாதரேசு வீற்றிருக்கும் பட்டணமது. மாட்சிமிகு மோட்சநகர் மகிமையின் சொல்வேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் என்று சேருவேன். தேங்க்யூ. இப்பொழுதும் இந்த பாடல் கூட்டத்தை அருமையாக நடத்தி கொடுத்த திருமதி தனலட்சுமி அவங்களுக்கு தேவனுக்குள்ள அவங்கள நன்றி செலுத்திக் கொள்வோம். இப்பொழுதும் நமக்கு தேவ செய்தியை கொடுப்பதற்காக மிஸ்டர் செல்வகுமார் அவங்க இருக்கிறாங்க ஆயத்தமாக. நாம பயபக்தியோடு தேவன் நமக்கு அவங்க மூலமா கொடுக்கிற ஆத்ம ஆகாரத்தை நம்ம கேட்டு கேட்போமாக கவனமாக. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் சிஸ்டர், கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க லேப்டாப். ஒரே நிமிஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ரைட். ரோசரன் சிஸ்டருக்கு நன்றி. ஓகே, சரி. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. நம்ம இன்னைக்கு என்ன ஒரு தலைப்பு குறித்து நம்ம பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம புதுசா ஒரு தலைப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் என்னதான் நம்ம ஒரு பிஹெச்டி ஹை லெவல் படிச்சிருந்தாலும் சில நேரத்துல அந்த ஏபிசிடி படிக்கணும்ன்ற ஒரு அவசியம் இருக்குல்ல பார்த்தீங்களா? அந்த பேசிக்ஸ் நம்ம மறுபடியும் ஒரு தடவை படிக்கணும். இது பரம தரிசனத்தில் கூட இளைஞர் சொல்லுவாங்க, நம்ம படிச்ச சத்தியத்தோட அஸ்திவாரத்தை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு அஸ்திவாரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். என்ன இப்ப படிக்க போறோம்னா,
ஆசரிப்பு கூடாரத்தை ஏன் நான் படிக்க வேண்டும்? வேதாகமத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் இருக்கு. அதுல இந்த ஆசரிப்பு கூடாரன்ற ஒரு விஷயத்தை ஏன் நம்ம அவசியம் படிக்கணும்? அது கடைசி காலம் வாழ வேண்டிய பிள்ளைகளாகிய நாம இந்த டாபிக் ஏன் அவசியம் படிக்கணும் அப்படின்றத குறிச்சுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஏன் நம்ம பார்க்க போறோம்? எப்படி பார்க்க போறோம்னா 4 விதமான கேட்டகரியில நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த 4 விதமான கேட்டகரியில பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆசாப். இந்த ஆசாப் வந்து யாருன்னா, இவன் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 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 ஆசாரியனுங்க. அது எப்படிப்பட்ட ஆசாரியன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல, அது சாலமன் கட்டின ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுக்கு துதித்து பாடலை பாடக்கூடிய ஒரு குழுல ஒரு தலைவரா இருக்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றார். என்ன சொல்ற பாருங்க. சங்கீதம் 73:3ல என்ன சொல்றாருன்னு வாசிங்களேன். சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 73 3வது வசனம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் ம். வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். ஓகே. இப்ப பாருங்க, துன்மார்க்கர் அவன், அதாவது துன்மார்க்கம் பண்றவன் நல்லா வாழ்ந்துகிட்டு தான் போறான். அவனுக்கு ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குது. நல்லது பண்றவங்க தானே சோதனை மேல சோதனை வந்துகிட்டு இருக்கு. இது என்ன? இது வந்து கரெக்டா? எனக்கு அத பார்க்கும்போது கோவம் வருது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அப்படி சொன்ன அதே மனுஷன் அடுத்து என்ன ஒரு விஷயம் வந்து சொல்றாரு பாருங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். 17வது வசனம். அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. ஓகே. இது 17 தமிழ்ல, சாரி, 17 மறுபடியும் வாசிங்க. பூமியின் சங்கீதம் 73:17. அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. ஓகே, அவங்களோட முடிவை நான் கவனித்து உணரும் அளவும் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்திருக்காரு. என்னது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க சாங்சுரின்ற ஒரு வார்த்தை வரும். ஆசரிப்பு கூடாரன்ற ஒரு வார்த்தை வரும். உங்களுடைய ஆசரிப்பு கூடாரத்தின் உள்ளே ஒருவேளை 16 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். 16 கொஞ்சம் எடுத்து வாசிக்க முடியுமா? இதோ இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து. அப்ப இந்த துன்மார்க்கம் பண்றவங்களோட முடிவை இவர் எங்க பாக்குறாரா? பரிசுத்த ஸ்தலம்னா அத சாங்சுரி, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சாங்சுரி. அதுக்குள்ள போய் பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த துன்மார்க்கனுடைய முடிவை பத்தி அவர் பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு வந்து சில விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து புலப்படுது. சரிங்களா? அப்ப ஒரு ஆசாரியன், அவன் பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையை ரொம்ப நொந்து போறான். தப்பு பண்றவன் வளர்ந்துகிட்டே போறானே, ஆனா நல்லது பண்றவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு நொந்து போகும்போது அவன் ஆசிரியப்பு கூடாரத்துக்கு போறான். ஆசிரியப்பு கூடாரத்துல அவனுக்கு அதுக்குண்டான விளக்கம் வந்து கிடைக்குது. இப்ப இந்த ஆசிரியப்பு கூடாரம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இது மட்டும் இல்லாம சங்கீதக்காரனாகிய தாவீது வந்து என்ன பாடுறாருன்னு பாருங்களேன். சங்கீதம் 24, சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 27 4வது வசனம். சங்கீதம் 27 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன். சரி, ஒன்றை நான் கேட்டு அப்படியே விட்டுறாரா? பாருங்க. அதையே நாடுவேன். அதையே நான் நாடுவேன். உன்னை கேட்பேன், அததான் நாடுவேன். என்னத்தை கேட்கிறாரு? என்னத்தை நாடுறாரு? யாரு இத சொல்றது? யாரு? தாவீதுங்க. இஸ்ரவேலோட அரசன் வந்து என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்துல நான் ஒண்ணு கேட்பேன், அதத்தான்ப்பா நான் நாடுவேன். அவர் என்னத்தை அவர் கேட்கிறாரா? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இங்க பாருங்க, தாவீது எவ்வளவு பெரிய அரசர். இந்த அரசர் என்ன சொல்றாரு? அவருடைய ஆலயத்துல நான் இருந்து அவருடைய மகிமையை நான் பார்க்கணும். சரிங்களா? இத ஒண்ணுத்தான் நான் நாடுவேன். இதேதான் நான் தேடுவேன். அப்ப அவருடைய ஆலயத்துல
தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். அப்ப நம்ம நிறைய நேரத்துல தேவனுடைய மகிமை எங்க நம்ம தேடிட்டு இருக்கோம். ஆனா வேதாங்க சொல்லுது, ஆசரிப்பு கூடாரத்துல அவருடைய மகிமை ஒளிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேவனுடைய மகிமைனா என்னன்றது. அந்த யாத்திரை 34:5 வாசிக்கும் போது தெரியும். அது அவருடைய குணம் தான். அவருடைய குணம் தான் பாத்தீங்கன்னா அவருடைய மகிமை அப்படின்றது. அப்ப தேவனுடைய குணத்தை நம்ம அதிகமா புரிஞ்சுக்கணும்னா எங்க போனோம்னா, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போனா அவருடைய குணத்தை நம்ம புரிஞ்சுக்கலாங்க. சரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சின்ன கொம்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம். சேட்டனும் பாத்தீங்கன்னா சாங்சுரி தாங்க அட்டாக் பண்றான். சரிங்களா? நம்ம அதை எடுத்து நம்ம அதை வாசிப்போமா? தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். நம்ம தானியேல் 8ன்னு நம்ம எல்லாருக்குமே அந்த 2300 ராப்பகல் தான் தெரியும். ஆனா அந்த 2300 ராப்பகல் அந்த வருவதற்கு முன்பு ஒரு 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 விஷயம் ஒண்ணு நடக்குது. இந்த சின்ன கொம்பு அவனோட அட்டாக் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன். அவைகளில் ஒன்றிலிருந்து ம் சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு ம் தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் ம். மிகவும் பெரிதாயிற்று. பாருங்க, இவன் மிகவும் பெருசா வளர்றான். இவன் வளர்ந்து என்ன பண்றான் பாருங்களேன். ரொம்ப பெருசா வளர்ந்துட்டான். இவன் வளர்ந்து என்ன பண்றான் பாருங்க. 13வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். ம் அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, ம் அன்றாட பலியை குறித்தும் ம் பால்கடிப்பை குறித்தும் ம் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும். இங்க பாருங்க, இதுல இந்த இந்த அன்றாட பலி இதெல்லாம் ஒரு தனி டாபிக். நம்ம அது இன்னொரு நாள் பாத்துக்கலாம். பட் ஆனா இவன் எதையோ ஒண்ணு போட்டு மிதிக்கிறானா. நம்ம நீங்க நல்லா பாத்துருக்கலாம். தானியோட 7 எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மிருகம் மிதிக்கிறதா போட்டிருப்பாங்க. போறதெல்லாம் மெதிக்கும்னு போட்டிருக்காங்க. எதை மிதிக்குது அப்படின்றது நம்ம இந்த அதிகாரத்துல சொல்றாங்க. அவன் ஆசரிப்பு கூடாரத்தை போட்டு மிதிக்கிறானா. சரிங்களா? அப்ப அவனோட டார்கெட் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆசரிப்பு கூடாரம். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய எதிரியா இந்த சாத்தானுக்கு ஆசரிப்பு கூடாரம் பிடிக்கல. நம்மளுடைய நண்பரான தாவீதுக்கு ஆசரிப்பு கூடாரத்துல உட்காந்து தியானிக்கணும்னு சொல்றாரு. ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் கெட்டவனுக்குன்னு ஒரு அழிவு இருக்கு, கெட்டதுக்குன்னு ஒரு அழிவு இருக்குன்ற அவருக்கு ஒரு சாந்தி அடையுது. இப்ப இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம வாசிச்சாகணுமா இல்லையா? சரிங்களா? இன்னும் நிறைய இருக்கு. அப்புறம் தானியேல் 11:31 பாத்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாத்தீங்கன்னா ஓகே, இந்த ஒரு வசனத்தை நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். தானியேல் 11:31 எடுத்து வாசிங்களா. தானியேல் 11:31. தானியேல் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். சாரி, அது கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல ரெடி பண்ணதுனால தமிழ்ல இந்த வசனங்களை தேடி எடுக்க முடியல, எடுத்து நான் போட முடியல. சாரி. ஆனாலும் அவனிடத்தில் இருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் ஏதோ ஒரு ஆசரிப்பு அந்த நீங்க அந்த சாரி அந்த 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 இப்போ இதுக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா அந்த லைனை மறுபடியும் வாசிக்கீங்க. ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி அங்க ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குங்க. அது என்னன்னு கொஞ்சம் எல்லாரும் அதை கொஞ்சம் கவனிப்போம். ஆனாலும் அவனிடத்தில் இருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி. ஓகே, பரிசுத்த குலைச்சலாக்குது. எதை பரிசுத்த குலைச்சலாக்குது? அரணான பரிசுத்த ஸ்தலம். அதாவது அந்த ஆலயத்தை தான் சொல்றாங்க. இப்ப இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிடிக்காத சாத்தான் அந்த ஆலயத்தை அவன் பரிசுத்த குலைச்சலாக்குறான். அந்த பாயிண்ட் மீன் பண்ணல. இது எப்படியாப்பட்ட ஆலயம்ன்றாங்க? அரணான ஆலயம். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கும். தி சாங்சுரி ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கும். பலத்தினுடைய சாங்சுரியாங்க இது. அப்ப இப்படி இருக்கும் பொழுது இந்த சாங்சுரி நம்ம பாக்குறது இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. சரியா? சரி, நம்ம அப்ப இந்த சாங்சுரிய நம்ம ரொம்ப முக்கியமா நமக்கு கவனிக்கணும். இது இப்படிதான் சாங்சுரி இருக்கும். இது சாங்சுரியோட அளவு. இது 100 முழம் நீளம், 100 முழம் அகலம், இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதுதான் ஓகே. சாங்சுரி மொத்தம் 3 இது இருக்கும். பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்ற விஷயம். சரி, இப்ப நம்ம என்ன படிக்க போறோம்னா இந்த 4 காரியங்கள் தாங்க படிக்க போறோம். என்னன்னா, முதல்ல அதாவது என்ன தலைப்புல படிக்க போறோம்னா, ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை நான் வாசிக்க வேண்டும் அப்படின்ற தலைப்புல 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். முதல் பாயிண்ட் என்னதுன்னா,
தேவன் வாசிக்க சொல்கிறார். God wants us to study it. இதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள. மூணாவது பாயிண்ட் என்னன்னா இயேசுவை மிகவும் புரிந்து கொள்ள, இயேசுவை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள நம்ம ஆசிரியர் கூடாரத்தை வாசிக்க வேண்டும். நான்காவது பாயிண்ட் என்னன்னா தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஆசிரியர் கூடாது. இதுல சில சப்செக்ஷன்ஸ் இருக்கு, அந்த லாஸ்ட் பாயிண்ட் கூட அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப ஏன் ஆசிரியர் கூடாரத்தை வாசிக்க வேண்டும்? 4 முக்கியமான பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1, தேவன் வாசிக்க சொல்றார். God wants us to study. பாயிண்ட் நம்பர் 2, சுவிசேஷத்தை புரிந்து கொள்வதற்கு, சுவிசேஷத்தை மிகவும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ஆசிரியர் கூடாரத்தை வாசிக்க வேண்டும். மூன்றாவது, இயேசுவை மிகவும், இயேசு கிறிஸ்துவை ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணுமா, ஆசிரியர் கூடாரம் வாசிக்கணுங்க. நான்காவது, கடைசி காலத்துல நம்ம வாழக்கூடிய இந்த தீர்க்க தரிசனம், இந்த தீர்க்க தரிசனங்களை நம்ம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆசிரியர் கூடாரம் வாசிச்சாகணும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம போவோம். ஓகே, முதல்ல என்னன்னா ஜெரேமியா 9ஆம் அதிகாரம் 24ல தேவன் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருக்கும் ஓகே, நம்ம இந்த வசனத்தை வாசிப்போமே. ஜெரேமியா 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஓகே, இல்ல வேணாம், ஜெரேமியா வேணாம், இங்க ஸ்ட்ரைட்டா ஓசியாவுக்கு வந்துருங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். ஓகே, நம்ம இந்த வசனத்தை நம்ம எதுக்கு நம்ம அடிக்கடி நம்ம கோட் பண்ணுவோம்னா, கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா பின்மாறி மழை ஒண்ணு பெய்ய போகுது. அந்த பின்மாறி மழையில பாத்தீங்கன்னா அது ஆவியானவர் அப்படின்னு நம்ம நிறைய டாக்டர்ஸ் நம்ம போவோம். பட் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இதுல ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப கொஞ்சம் zealous to know அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. இது ஆங்கிலத்துல. இப்ப நான் என்ன பண்றேன், இதே வசனத்தை வேறொரு தமிழ் மொழிபெயர்ப்புல நான் எடுத்து காட்டுறேன். புரிந்து கொள்வதற்காக மட்டுமே தான் நான் வேற ஒரு மொழிபெயர்ப்புல நான் காட்டுறேன். சரிங்களா? அந்த மொழிபெயர்ப்புல இது இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கு இந்த ஒரு வசனம் மட்டும். சரிங்களா? இப்ப எல்லாரும் ஸ்கிரீனை பாருங்க. இப்ப படிங்க. அந்த ஓசியா 6:3 தமிழ் ஈஸி ரீடிங் வெர்ஷன் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு பாருங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் கர்த்தரை பற்றி கற்றுக்கொள்வோம், கர்த்தரை அறிந்து கொள்ள மிகவும், அந்த கடைசி 2 வார்த்தை என்னது? மிக கடுமையாக முயலும். அதாவது காட கத்துக்கணும்னா ஒரு முயற்சி நம்ம சைட்ல இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ஆழமான ஒரு தீர்க்கமான முயற்சி நம்ம பார்ட்ல இருக்கணும். தேவன் அவரை பத்தின எல்லா விதத்திலும் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் எந்த இடத்துலயும் அவரை மறைச்சு வைக்கல. ஆனா பல நேரங்கள்ல நம்ம என்ன சொல்றோம், நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அவரை குறித்து நம்ம அறிஞ்சிக்கவே முடியாது. நாம சில எஃபர்ட் நம்ம எடுத்தாகணும். அந்த 10 கன்னிகளும் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா ஆயில், அது ஒரு சின்ன எஃபர்ட் தான், ஒரு எக்ஸ்ட்ரா ஆயில் எடுத்துட்டு வந்தாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நம்ம சைட்ல இருந்து இருக்கணும். அதுவும் கடைசி கால வாழ நாம இருக்கணும். ஓகேங்களா? சோ ஏன் இந்த ஒரு வசனம் தான் குறிப்பிட்டு சொன்னா, இது அப்படியே நீங்க தொடர்ச்சி வந்தீங்கன்னா அதே ஓசியா 6:6ல பாத்தீங்கன்னா பலிகளை இல்ல, நான் இரக்கத்தையே விரும்புறேன். என்னோட அவர் தேவன் அந்த ஆசரிப்பு கூட பாஷையில பேசிட்டு வருவார். அப்ப என்ன சொல்றாருன்னா, தேவன் ஆசரிப்பு கூட பாஷையில பேசிட்டே வரும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, என்னை அறிந்து கொள்ள நீ ஆசரிப்பு கூடாரத்தை போய் படி, ஒரு சின்ன எஃபர்ட் நீ போடு அப்படின்றாரு. சரிங்களா? For I desire mercy and not sacrifice and the knowledge of God more than burnt offering. அந்த ஆசீர்வாத கூட லாங்குவேஜ்லயே அப்படி பேசிட்டு வருவார். ஓகேங்களா? அப்ப நான் தேவனை பற்றி நான் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள, தேவனுடைய சித்தத்தை நான் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள, தேவனை பற்றின அந்த நாலேஜை நான் கெயின் பண்றதுக்கு, நான் அவர் பேசுற அந்த மொழியை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் நிறைய இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தான் அந்த ஒரு மொழி நடையில தான் அப்படி பேசிட்டு வருவார். அப்ப அந்த முறைமையை நான் புரிந்து கொள்வதற்கு என்னன்னா, நான் ஆசீர்வாத கூடாரம் படிக்கணும். இப்ப இதுல தகன பலி அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆசீர்வாத கூடாரம் படிச்சு இவர் இதுல இந்த வசனத்தை என்ன சொல்ல வராருன்றது எனக்கு புரியாம போயிடும்.
ஓகேங்களா? இதே ஓசியா 6:6 பாத்தீங்கன்னா மறுபடியும் வேற ஒரு வெர்ஷன்ல நான் மறுபடியும் ஒரு ஹைலைட் பண்ணி சொல்றேன். நான் ஏன் வேற ஒரு வெர்ஷன் போடுறேன்னா, ஜஸ்ட் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே தான் ஒழிய, மத்தபடி அந்த வெர்ஷனை நான் சப்போர்ட் பண்றேன்ற அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? இந்த ஓசியா 6:6 வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து எப்படி எப்படி தேவன் சொல்றாரு பாருங்களேன். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்ப தேவன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆசரிப்பு கூடாரத்த அந்த ஆசரிப்பு கூடார முறைமையில அப்படியே கம்பேர் பண்ண ஒரு விஷயம் சொல்றாரு. என்னை பற்றின அறிவை நீ அதிகமாக அறியணும்னு நான் விரும்புறேன். அது பேசுறதுக்கு அவர் எந்த மொழி நடைய யூஸ் பண்றாருன்னா, சாங்சுரி மொழி நடைய யூஸ் பண்றாரு. சரிங்களா? ஓகே. இது இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு வந்து என்னன்னா, சங்கீதம் அந்த நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சங்கீதம் ஒரு வசனம் வாசிச்சோம்ல. அதுல வந்து தாவீது வந்து தேவனுடைய மகிமையை காண அவர் வந்து எங்க தான் போறாரு அவரு? ஆசரிப்பு கூடத்துல அந்த ஒன்றையே நாடுவேன், ஒன்றையே விரும்புவேன். என்னன்னா, அவருடைய மகிமையை நான் காண்பதற்கு அவருடைய கூடாரத்துல நான் இருக்கணும் அப்படின்றாரு. இன்னும் வேற ஒரு சங்கீதம் 63:2 வந்து என்ன சொல்றேன்னா, ஐ யூஸ்ட் டு கான்டெம்ப்ளேட் யூ இன் தி சாங்சுரி அப்படின்றாரு. வேணா அதை வாசிப்போம். சங்கீதம் 63:2 எடுத்து வாசிங்க. சங்கீதம் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஓகே. அந்த ஆசையா இருந்து அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு மொழி நடை வந்து எப்படி இருக்கணும்னா, நான் ரொம்ப தியானிச்சேன். உங்கள எங்க தியானிச்சேன்னா, சாங்சுரில இருந்து நான் உங்கள பத்தின தியானிச்சேன். அதனால உங்களோட மகிமையை நான் பார்க்கிறேன் அப்படின்னு இருக்கும். அது வந்து கொஞ்சம் தமிழ் மொழிபெயர்ப்புல கொஞ்சம் அப்படி இருக்கு. சரிங்களா? சரி. இன்னொரு ஒரு 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 வசனத்த பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ராப் பண்ணுவோம். சங்கீதம் 29:9. சங்கீதம் 29:9. சங்கீதம் 29:9. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். 29:9. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். ஓகே. இந்த ஒரு வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மொழிபெயர்ப்பு பிழை ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, அவருடைய ஆலயத்தில் இருக்கும் யாவரும் அவருடைய மகிமை பிரஸ்தாபிக்கிறார்கள் சொல்லுதுல. அது உண்மையாலுமே அது ஒரு நபரை குறித்து பேசுவதில்ல. அது உண்மையான டிரான்ஸ்லேஷன் என்னதுன்னா, இன் ஹிஸ் டெம்பிள் டூத் நாட் எவ்ரிஒன் எவ்ரிதிங் ஸ்பீக்ஸ் அபவுட் ஹிஸ் க்ளோரி. அவர் ஆலயத்தில் இருக்கும் எல்லாமே அவருடைய மகிமையை குறித்து பேசும். அதாவது அந்த ஆலயத்தில் இருக்க அந்த பொருள் இருக்குல்ல, தட்டுமுட்டு பொருள், இது எல்லாமே அவருடைய மகிமையை குறித்து பேசுகிறதாம் அப்படின்றது இந்த சங்கீதம் சொல்லுது. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் சங்கீதம் 77:13. கர்த்தாவே உம்முடைய வழி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது அப்படின்னு. உன்னுடைய வழி பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கு. இன்னொன்னு எசேக்கியேல் 43:10-11. இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். அதுல வந்து தேவன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, என்னுடைய மக்கள் எசேக்கியேல் கிட்ட சொல்லுவாரு, என்னுடைய மக்களுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தை காட்டு. எதுக்கு காட்டுனா, அப்பதான் அவங்க பண்ற தப்ப அவங்க உணருவாங்க அப்படின்னு. அப்ப இங்க பாருங்க, தேவனுக்கு வந்து என்ன ஒரு விருப்பம்னா, என் தப்ப உணர்றதுக்கு அவர் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை காட்டணும்ன்றாரு. ஆசரிப்பு கூடாரத்தை இஸ்ரவேலுக்கு காட்டு. அப்பதான் அவங்க தப்ப அவங்க வந்து உணர்வாங்க. இது நீங்க எசேக்கியேல் 43:10-11 நீங்க அப்போ இங்க வாசிச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப எல்லாமே இன்ஃபேக்ட் அது இன்னும் அந்த எசேக்கியேல் 43:10 நீங்க வாசிங்கன்னா, வெட்கப்படும்படிக்கு அப்படின்ற அந்த அந்த அதை நீ காட்டு, இந்த ஸ்தலத்தை காட்டு அப்படின்னு. அப்ப ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இந்த ஸ்தலத்தையும் அந்த முறைமைகளையும் நான் படிக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்னா, என் பாவத்தில் நான் குத்தப்படுவேன். இது வந்து நாலேஜ் வைஸா நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை படிச்சோம்னு இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஏதோ உண்மையாலுமே நம்ம ஆழமா அதை பத்தி படிக்கும்போது, அது தேவனுடைய குணத்தை பற்றி நாம் படிக்கும் பொழுது குத்தப்படுவோம். சரி. இதுதான் இப்ப இது வரைக்கும் பாயிண்ட் 1. சரிங்களா? சோ பாயிண்ட் 2 பார்க்கணும். சோ பாயிண்ட் வந்து 1 வந்து நம்ம என்ன பார்த்தோம்? தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை வாசிக்க சொல்றாரு. அதுதான். இப்ப பாயிண்ட் 2 வந்து என்ன பாத்தீங்கன்னா, எபிரேயர் 4:2 நீங்க வாசிங்க. எபிரேயர் 4:2 வாசிங்க. யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீங்க கண்டுபிடிங்களேன்? எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப நம்ம சுவிசேஷம் தான் நம்மள சுவிசேஷன் மூலமா தான் தேவன் நம்மள ரட்சிக்கிறார். அப்படியாப்பட்ட அவ்வளவு முக்கியமான இந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொன்னபடிதான் நமக்கும் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு.
சரிங்களா? எபிரேய சபைக்கு வந்து அவர் வந்து பவுல் எழுதும்போது சுவிசேஷமானது அவங்களுக்கு சொல்லப்பட்டது போல இருப்பா. நமக்கு சொல்லு யார் இந்த அவர்கள், யார் இந்த அவர்கள்? நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் 3:17 சொல்லுவாங்க, இந்த வனாந்தரத்துல 40 வருஷம் அலைஞ்சிட்டு இருந்தாங்களே, அந்த இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டது போலதான்ப்பா நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு. கேள்வி, 40 வருஷம் அவன் வனாந்தரத்துல அலைஞ்சிட்டு இருந்த இஸ்ரவேல் கிட்ட என்ன புக்குங்க இருந்துச்சு? இல்ல என்ன இருந்துச்சு அவங்ககிட்ட சுவிசேஷத்துல சொல்லப்பட்டது? மத்தேயு இருந்துச்சா, மார்க் இருந்துச்சா, யோவான் இருந்துச்சா, இல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கை தான் இருந்துச்சா? எதுவுமே இல்ல. இப்ப நான் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த 6 புத்தகம் மாத்திரம் தான் இருந்துச்சு. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், உபாகமம், என்னாகமம், யோபு. இல்ல யோபு மட்டும். இப்ப இதுல யோபுவும் அப்படியே கொஞ்சம் தனியா விட்டுரும். மத்த 5 புக்கையும் நீங்க பாத்தீங்கன்னா இதுல அதிகமா ஆசரிப்பு கூடாத விஷயங்களை பத்தி அவ்வளவு அதிகமா வரும். சரிங்களா? அப்ப சுவிசேஷம் என்பது, அப்ப இந்த புக்கு தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. அப்ப ஆசரிப்பு கூடாரத்துல என்ன இருக்கு? சுவிசேஷம் இருக்கு. ஒரு புரிஞ்சுக்க நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இப்ப நிறைய எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட போனீங்கன்னா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு எது போதும்னு சொன்னோம்னா, சிலுவை போதும் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து உனக்காக மரிச்சாருப்பா, அது போதும்பா அப்படின்னு. ஆனா நான் சுவிசேஷம் என்பது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கு, ஆசரிப்பு கூடாரம் தான் சுவிசேஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்கும்போது, அங்க என்னன்னா சிலுவைன்றது எதை குறிக்குது பாத்தீங்கன்னா, அந்த பலிபீடத்தில் தான் சிலுவை என்பது குறிக்குது. ஆனா பாத்தீங்கன்னா அதுதான் ஆரம்பம்னு சொல்லுது. ஆசரிப்பு கூடாரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த சிலுவை தான்ப்பா ஆரம்பம், அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நீ பண்ண வேண்டியது இருக்குப்பான்னு போனா, தண்ணீர் தொட்டி இருக்கு, தேவன் உன்னை சுத்தமாக்குவாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா அப்போ தேவன் அவருடைய சத்தியத்தை உனக்கு கொடுப்பாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி பிரமாணம் அதுல இருக்கு. அப்ப சுவிசேஷத்துக்குள்ள எனக்கு பிரமாணம் இருக்கு அப்படின்றத ஆசரிப்பு கூடாரம் தெளிவா சொல்லுது. அப்ப நான் ஆசரிப்பு கூடாரம் புரியாம நான் சுவிசேஷம் அந்த சிலுவை மட்டுமே போதும் நான் நின்றுவேன். சிலுவை சிலுவை தான் என்னை ரட்சிக்குது, நான் அதை இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் சிலுவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய ரட்சிப்பின் துவக்கம் அங்கதாங்க ஆரம்பிக்குது. சரிங்களா? சோ 2வது பாயிண்ட் இதுதான். ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை வாசிக்கணும்? சுவிசேஷத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக நான் ஆசரிப்பு கூடாரத்தை வாசிக்கணும். சரிங்களா? 3வது பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை தெளிவா புரிஞ்சுக்கொள்ள ஆசரிப்பு கூடாரம் வாசிக்கணும். சரிங்களா? நம்ம இப்ப என்ன தலைப்புல வாசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம்? ஏன் ஆசரிப்பு கூடாரம் வாசிக்க வேண்டும் என்ற தலைப்புல வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? தேவன் வாசிக்க சொல்றாரு ஆசரிப்பு கூடாரத்தை. அதுக்கு நிறைய ஆதார வசனங்களை நம்ம பார்த்தோம். 2வது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? சுவிசேஷத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை வாசிக்கணும். இப்ப 3வது என்ன பார்க்கிறோம்னா, கிறிஸ்துவை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை வாசிக்கணும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 27வது வசனம். இருபத்தி 27 பிரதர். 24ஆம் அதிகாரத்துல 27வது வசனம். லூக்கா 24. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின ஒரே நிமிஷம். வாக்கியங்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா லூக்கா இந்த ஒரு பகுதி எங்க வருதுன்னா, கிறிஸ்து மரிச்சிடுறாரு, அவர் வந்து உயிர் தெழுந்துடுறாரு. ஆனா அவர் வந்து ஐயோ மரிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு சீஷர்கள்லாம் அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த எர்மாவு பட்டணத்தை நோக்கி 2 பேர் போயிட்டு இருக்காங்க. அப்ப இவர் 3ஆவதா ஒரு ஆள் வந்து ஜாயின்ட் ஆயிட்டு அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது தான் கிறிஸ்துன்றது வெளிப்படுத்தல. ஆனா வெளிப்படுவதற்கு முன்பாக அவர் சில ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறாரு. அந்த பைபிள் ஸ்டடியோட அந்த சுருக்கம் தான், அது என்ன பைபிள் ஸ்டடி எடுக்கிறாரு அப்படின்றதுதான் இந்த ஒரு வசனம் சொல்லுது. எதுல இருந்து ஆரம்பிக்கிறான் அவரு? வாசிங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அதான் கொஞ்சம் நீங்க என்னது மோசே முதலின எல்லா தீர்க்கதரிசி யார குறிச்சு எழுதியிருக்காங்களாம்? தம்மை குறித்து எழுதியிருக்காங்களாம், கிறிஸ்துவை குறிச்சு எழுதியிருக்காங்களாம். சரிங்களா? அப்ப ஆசரிப்பு மோசே என்ன புக் எழுதினாரு? ஆதியாகமம், யாத்திரை, மறுபடியும் அந்த புக்ல என்னதான் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்? ஆசரிப்பு கூடாரம் தான் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். அப்ப ஆசரிப்பு கூடாரம் அதிகமா இருக்கு. கிறிஸ்துவை பத்தி அவர் எழுதியிருக்காருன்னா அவங்க ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி அதிகமா எழுதியிருக்காரு. அப்ப ஆசரிப்பு கூடாரத்தை நான் படிக்க நான் யாரை பற்றி படித்துக் கொள்வேன்னா கிறிஸ்துவை பத்தி படிச்சுப்பேன். ஆசரிப்பு கூடாரம் தேவன் ஏதோ சும்மா ஒண்ணு வச்சிரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உலகம் எப்படி உண்டாச்சு அப்படின்றதுக்கு வந்து எத்தனை அதிகாரம் இருக்கு வேதாங்கமத்துல?
நீங்க அன்மியூட் பண்ணி சொல்ல முடியாதும் பரவாயில்ல. கமெண்ட்ல இது இது ஜூம்ல வந்து கமெண்ட்ல போடுங்க. உலகம் எப்படி உருவாச்சுன்றது தேவன் எத்தனை சாப்டர்ல சொல்றாரு? உலகம் எப்படி உருவாச்சுன்னு தேவன் எத்தனை சாப்டர்ல சொல்றாரு பாத்தீங்கன்னா, வெறும் ஆதியாகமும் 1-2 முடிச்சிருக்கு. ஆனா ஆசரிப்பு கூடாரம் எப்படி உருவாச்சுன்றதுக்கு எத்தனை சாப்டர் எடுத்துக்காரு? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25-30 சாப்டர் எடுத்து பாருங்க. ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டணும் அப்படின்றது. பிளஸ் இந்த லேவியராகவும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி என்னென்ன முறைமைகள் நடக்க வேண்டும் என்பதை சொல்லியிருப்பார். இப்ப இவ்வளவு எஃபர்ட் போட்டு தேவன் ஒரு விஷயத்த சொல்றேன்னா, கண்டிப்பா இதுல கிறிஸ்து இல்லாமலே இருப்பாரு. ஆர் எப்பா இதுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, இவர் நீ எந்த இதுலயும் நீ விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அதை பிளான் பண்ணி காட் மூவ் பண்றாரு. அப்ப ஆசரிப்பு கூடாரத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்து இருக்காருங்க. இது நீங்க லூக்கா 24-44 வாசிக்கலாம். யோவான் 5:39 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு 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 வசனம் தான். சரிங்களா? யோவான் 5:39 என்னது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறியீர்களே. என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சியிடுகள் இது வேத வாக்கியங்கள் சொல்றாருல. இந்த வசனத்தை சொல்லும்போது அவங்க கிட்ட என்ன புக்குங்க அங்க இருந்தது? புதிய ஏற்பாடு இருந்ததா? இல்ல பழைய ஏற்பாடு தான் இருந்துச்சு. ஸோ பழைய ஏற்பாடுல யாரை குறிச்சு சொல்லியிருக்கான்? அவரை பத்தி சொல்லியிருக்கான். சரிங்களா? இதுதான் 3வது பாயிண்ட். இப்ப நம்ம 4வது பாயிண்ட்டுக்கு வரோம். சரிங்களா? ஸோ முதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம். தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை வாசிக்க சொல்றாரு. 2வது பாயிண்ட் சுவிசேஷத்தை நான் புரிந்து கொள்ள ஆசரிப்பு கூடாரத்தை வாசிக்க வேணும். 3வது பாயிண்ட் கிறிஸ்துவை புரிந்து கொள்ள நான் ஆசரிப்பு கூடாரத்தை வாசிக்க வேண்டும். 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நான் புரிந்து கொள்ள ஆசரிப்பு கூடாரத்தை வாசிக்க வேணும். நீங்க தானியல் ஆகட்டும், வெளிப்படுத்தல் ஆகட்டும், எசேக்கியேல் ஆகட்டும், எந்த இது நீங்க எடுத்தாலும் அந்த ஆசரிப்பு கூடாரம் புரியாம உங்களால எடுக்க முடியாது. சரிங்களா? ஒரு பெஸ்ட் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா வெளிப்படுத்தல் 11:19 சொல்லலாங்க. வெளிப்படுத்தல் 11:19 எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 11:19. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. நீங்க பாருங்களேன், உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. இப்ப இது வந்து யாராவது நார்மலா வாசிச்சுட்டு போறவங்க வாசிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு ஆசிரியர் கூடாரம் படிக்கிறவன் ஒரு யூதன்னா அங்க கொஞ்சம் நின்னு வாசிப்பாங்க. ஏன்னா இங்க வந்து என்னன்னா பிராகாரம் வந்து திறக்கல, பரிசுத்த ஸ்தலம் திறக்கல, இங்க மகா பரிசுத்த ஸ்தலம் திறந்திருக்கு. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கு அப்படின்றது. உடன்படிக்கை பெட்டி இருக்குன்னா இந்த ஒரு வசனம் தான் பாத்தீங்கன்னா நம்ம அட்வந்து இன்னும் சபை உருவாகுவதற்கு அந்த ஆணிவேர் வசனம் சொல்றதும் அதுல இது ஒன் ஆஃப் தி வசனம். சோ இது வந்து எப்படி வெளிப்பட்டதுன்னா ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து வாசிக்கும் பொழுதுதான் வெளிப்பட்டுச்சு. அப்ப பிரமாணம் இருக்குது, பிரமாணம் இன்னும் வேலிடா தான் இருக்கு, அது ஒன்னும் எக்ஸ்பைரி ஆயிடல அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை வாசித்து ஒருவன் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இது தெளிவுபடுது. சோ அப்ப தீர்க்க தரிசனத்தை நான் புரிந்து கொள்ள நான் ஆசரிப்பு கூடாரத்தை வாசிக்கணும். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வெளிப்படுத்தல் 14:6-13 சொல்றா முத்தூதை பத்தி சொல்லுது. சோ முத்தூது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நித்திய சுவிசேஷம் அப்படின்ற ஒரு வார்த்தையில தான் ஆரம்பிக்கும் முத்தூது. சோ அப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆசரிப்பு கூடாரத்துல என்ன இருக்கு? சுவிசேஷம் இருக்கு. சுவிசேஷம் தான் ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் தான் சுவிசேஷம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நித்திய சுவிசேஷம் அப்படின்னா அப்ப டெஃபினட்டா அதுல வந்து ஆசரிப்பு கூடாரம் இருக்கணும் தானே? இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த முத்தூது முடிஞ்ச உடனே வருங்க. சரிங்களா? சாரி முத்தூது முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வந்துடும். சோ முத்தூது முடியுது, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வருது. ஓகேவா? இப்ப அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்போமே. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி இப்ப இங்க பாருங்க, கிறிஸ்து வராரு. இப்ப மேகத்து மேல உட்கார்ந்துருக்கிற கிறிஸ்து வராரு. வந்த கிறிஸ்து கிட்ட ஒரு செய்தி வருது. இந்த செய்தி எங்க இருந்து வருது? அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து தான் வருது. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வந்த தூதன் வந்து ஒரு முக்கியமான செய்தியை ஒண்ணுத்த இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு கேளுங்க.
பூமியின் பயிர் முதிர்ந்தது, ம் அறுக்கிறதற்கு காலம் வந்தது. ம் ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஓகே, பாருங்க, ஒரு மிகப்பெரிய சவுண்ட் வருது. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னதுன்னா, அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது பூமியில் உள்ள கதிர்கள், பூமியில் உள்ள ஆத்துமாக்கள் அறுவடைக்கு ரெடி ஆயிட்டாங்க. நீங்க அறுவடை ஆரம்பிங்க அப்படின்ற அந்த குரல் எங்க இருந்தா வந்து ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தாங்க. பரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து வருது. அப்ப நான் ரெடி ஆயிட்டேனா இல்லையான்ற டிசைட் பண்றது பாத்தீங்கன்னா the sanctuary message. இன்னும் நீங்க ரொம்ப டீப்பா போனீங்கன்னா தேர்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் கூட சொல்லுங்க. தேர்ட் ஏஞ்சல் மெசேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சம்பவம் வரிசையா வருது. 3ஆம் தூது தான் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ரெடி ஆயிட்டேனா இல்லையா, நான் வந்து அறுவடைக்கு ரெடி ஆயிட்டேனா இல்லையான்னு முடிவு பண்றது இந்த 3ஆம் தூது. அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப எலாபரேட்டா பாத்தீங்கன்னா இட்ஸ் sanctuary message. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சத்தியம். இப்ப அது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு சத்தியம் இல்ல? சரிங்களா? அது மட்டும் இல்லாம அதான் இது வந்து வொர்ஷிப், அதை குறித்து நான் ஆழமா புரிந்து கொள்ள. நீங்க 3ஆம் தூது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து யாரை நாம் தொழுது கொள்கிறோம் அப்படின்றது தான். நம்ம மிருகத்தின் முத்திரை வந்து சண்டேலா, தேவனுடைய முத்திரை வந்து ஓய்வு நாள் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்றோம். பட் அதுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு? ஓய்வு நாள் எதை சொல்லுது? யாரு படைச்சா? யாரு என்ன பரிசுத்தப்படுத்துறா? யாரை நான் வணங்கணும் அப்படின்றது குறிச்சு தானே சொல்லுது. அந்த இடத்தை தானே சாட்டன் எடுத்துக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சரிங்களா? தொழுகை எப்படி செய்யணும், தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தொழுகை எப்படி செய்யணும்ன்றதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்தை வாசிக்கணும். சரிங்களா? இப்ப இது வரைக்கும் நம்ம 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஆசரிப்பு கூடாரத்தை ஏன் வாசிக்க வேண்டும் அப்படின்ட்டு. முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? தேவன் அதை வாசிக்க சொல்கிறார். 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? சுவிசேஷத்தை நான் புரிந்து கொள்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்தை வாசிக்க வேண்டும். 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்? கிறிஸ்துவை நான் புரிந்து கொள்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்தை வாசிக்க வேண்டும். 4வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நான் தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கு நான் ஆசரிப்பு கூடாரத்தை நான் வந்து வாசிக்கணும் அப்படின்ட்டு. சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ஆமோஸ் 8:11 வந்து ஒரு வசனம் வரும். கடைசி காலத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு பஞ்சம் வருமா? எதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சத்தியத்துக்கு பஞ்சம் வரும். அதை குறிச்சு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பைபிள்லாம் எரிச்சிருவாங்க. பைபிள்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு போமான்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் நடக்கும். என்ன தெரியுமா? பைபிள் கையில இருக்கும். ஆனா அதுல சத்தியத்தை புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு உண்டான ஒரு காலம் வரும். அந்த காலத்துக்குள்ள நம்ம ஆசிரியர் கூடாரத்தை படித்து நாம் சில விஷயங்கள் ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப எல்லாரும் இந்த ஸ்கிரீன்ல இருக்க இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சர்ல வந்து நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த பிக்சர் வந்து நீங்க என்ன பாக்குறீங்க? ஓகே, இந்த பிக்சர்ல வந்து நீங்க என்ன பாக்குறீங்க? ஒரு ட்ரெயின் வண்டி போகுது. சரிங்களா? இந்த ட்ரெயின் வண்டியை நோக்கி யாரெல்லாம் போறாங்கன்னா மக்கள் எல்லாரும் ஓடுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த பிக்சர் சைட்ல நீங்க கீழே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓடை வழியா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாதை வழியா சில மக்கள் போயிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயினுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு நபர் அப்படியே இயேசு கிறிஸ்து மாதிரி நின்றுட்டு நிக்கிறாரு. ஆனா அவர் பார்த்தாலே தெரியுது அவர் இயேசு கிறிஸ்து இல்ல. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு தரிசனம் தான் பாத்தீங்கன்னா எலன் ஒயிட்டுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. சரிங்களா? கொடுக்கப்பட்டு இந்த ஒரு வாக்கியமானது வந்து அவங்க வந்து ரிப்பீட் பண்ணாங்க. இது ஆங்கிலத்துல இருக்கு. இப்ப நான் வந்து தமிழ்ல உங்களுக்கு காட்டுறேன். யாராவது கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? கடைசி காலத்துல ஒரு ஏமாற்றுதல் வந்து எவ்வளவு வேகமா பரவும் அப்படின்றது இந்த ஒரு கொட்டேஷன் வந்து சொல்லுது. இது வந்து ஏர்லி ரைட்டிங்ஸ் சாப்டர் 61ல 4வது பேராகிராஃப்ல இருந்து நான் எடுத்து சொல்றேன். யாராவது வாசிக்க முடியுமா? எவ்வளவு துரிதமாக இந்த ஏமாற்றம் பரவிக்கொண்டு இருந்தது என்பதை நான் கண்டேன். மின்னல் வேகத்தில் செல்லும் தொடர் வாகனங்கள் எனக்கு காட்டப்பட்டன. அதை கவனமாக பார்க்கும்படி தூதன் எனக்கு கட்டளையிட்டான். அந்த வாகன தொடரை கூர்ந்து கவனித்தேன். உலகத்தார் அனைவருமே அதற்குள்ளே இருப்பது போன்று தோன்றியது. அதன் நடத்துனரை எனக்கு காண்பித்தான். அவன் அழகும் கம்பீரமும் நிறைந்த தோற்றமுடையவனாய் இருந்தான். பயணிகள் அனைவரும் அவனை நோக்கி பார்த்து வணக்கம் செலுத்தினார்கள். நான் குழப்பம் அடைந்து என்னுடன் வந்த தூதனை நோக்கி,
அவன் யார் என்று கேட்டேன். அவன்தான் சாத்தான், ஒளியின் தூதனின் உருவிலே இருந்த அவன்தான் வாகனத்தின் நடத்துனர் ஆகும். உலகம் முழுவதையும் சிறைப்பிடித்துக் கொண்டான். பொய்யை நம்பி தாங்கள் அழிந்து போகும்படியாக கொடிய வஞ்சகத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சாத்தானுக்கு அடுத்தபடியாக இருப்பவன் அந்த வாகனத்தின் பொறியியல் அமைப்பாளன். மேலும் அவனுக்கு தேவையான மற்ற பலவிதமான அலுவல்களிலே மற்றும் பல ஆட்களை நியமித்திருந்தான். அவர்கள் அனைவரும் மின்னல் வேகத்தில் அழிவை நோக்கி போய்கொண்டிருந்தார்கள் என்று கூறினான். இங்க வந்து ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகுது, நீங்க பார்க்கலாம், மின்னல் வேகம் மின்னல் வேகம் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயத்த நீங்க வந்து என்ன நீங்க வந்து பார்க்கலாம்னா, உலக மக்கள் இருக்க ஏதோ கொஞ்சம் பேர் இந்த ட்ரெயின்ல ஏறினாங்கன்னு போட்டிருக்கா, இல்ல எல்லாருமே ஏறி இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? யார் யாரெல்லாம் சத்தியத்தை ஏத்துக்கொள்ளையோ அவங்க எல்லாரையும் அந்த ட்ரெயின்ல வந்து ஏறிடுறாங்க. அதுவும் இல்லாம அவனை எப்படி தன்னை ப்ரொஜெக்ட் பண்றான்னா, ரொம்ப ஒரு டீசெண்டா எல்லாரையும் இப்படி வணக்கம் சொல்றான். அவனும் வாங்க பிரதர், சோஸ்திரம் பிரதர் அப்படின்னு அவனும் செலுத்துறான். இப்படி மின்னல் வேகத்துல வஞ்சகம் போய் கொண்டிருக்கான். அதுக்கு அவன் ஆபீஸ் வச்சு எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி அவன் வந்து பிளான் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பிளான் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கான். நாம என்ன பண்றோம்? சரி, கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே வசனத்தை நம்ம வாசிப்போம். யாத்திராகம் 25. ஆக்சுவலா இதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகம் 25:8. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு அப்படின்றது. சரி, இந்த ஆசரிப்பு கூடாரம் நம்ம என்னதான் இது வந்து இந்த தியாலஜியை பத்தி பேசுது, இந்த சமூகத்தப்ப வந்து இப்படி பேசுது அப்படி பேசுன்னு பார்த்தாலும், ஒரு ஓவரால் அந்த ஆசரிப்பு கூடத்தை வாசிச்சோம்னா ஒரு விஷயம் தெளிவா சொல்லுது. என்னன்னா, தேவனானவர் தொலைந்து போன பாவியாகிய என்ன ஏன் கூட வந்து தங்கணும்னு அவரு விரும்புறாரு. இது அவரோட அன்பை தான் வெளிக்காட்டுது. அவர் எவ்வளவு அன்பானவரா இருக்கிறார்ன்றத வெளிக்காட்டுது. சரிங்களா? அந்த அன்பான தெய்வம் தொலைஞ்சு போன என்ன என் கூட வந்து இருக்கணும்ட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்குன்னு ஒரு இடத்த எனக்கு மத்தியில அவர் ஒரு இடத்த அவர் உருவாக்கிட்டு அவர் வந்து இருக்கிறாரு. அதுதான் ஆசரிப்பு கூடாரம். ஆனா இதே ஆசரிப்பு கூடாரத்துல இன்னொரு விஷயமும் தெரியுது. அவர் என் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக என் வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரா? இல்ல, அவருக்குன்னு ஒரு வீடை வச்சு உட்காந்து. ஏன் இப்படி? அவர் அன்பான தெய்வம் தானே. எப்பா எனக்கு கூட எல்லாம் வேணாம். ஒரு வீட்லயும் ஒரு விளக்க நீங்க ஏத்துங்க, இல்ல ஒரு வீட்லயும் ஒரு தூப பிடித்து வைத்துங்க, நான் எல்லா வீட்லயும் வந்து இருப்பேன்னு சொல்லிருக்கலாமே. ஏன் ஒரு வீடை வச்சாரு? ஏன்னா சுவிசேஷத்தை நம்ம வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். சுவிசேஷம் என்பது, நீங்க அந்த ஆசிரியர் கூட பாத்தீங்கன்னா, உள்ள பாவியா ஒருத்தன் உள்ள வருவான். அவன் பரிசு ஸ்தலத்துக்குள்ள போகும்போது அவன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட உள்ள போகும். ஒரு ஒழுங்கு அப்படி அதுல இருக்கும். பாவியா இருந்த எண்ணெய் அவருடைய அருகாமையில் சேர்த்து கொள்வதற்காக அவர் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அவன் வந்தான். அவன் அதாவது பாவத்தை அறிக்கிடணும், பாவத்தை கழுவப்படணும், அவன் ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், தேவனோட அப்பத்தை சாப்பிடணும். அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கடந்து வரும்பொழுதுதான் அவன் தேவன் பக்கத்துல வந்து உட்கார்றான். சரிங்களா? ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. அதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாரும் சுவிசேஷம் தேவன் அன்பானவர் அப்படிலாம் இல்ல. அந்த அன்புல வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. தேவன் வந்து நம்ம மத்தியில வாழணும் ஆசைப்படுறாருதான். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்குன்னு ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்தலத்துக்குள்ள என் பிள்ளைய நான் கூப்பிட்டு வரும்போது ஆன் தி வேல நான் என்ன பண்ணுவேன்? பாவங்களுக்கு கழுவுவேன், அவன் பாவத்தை நான் உணர்த்துவேன், அவனை நல்லவனா மாத்துவேன், அவனை என் பிள்ளைய நான் மாத்தி என் பக்கத்துல உட்கார வச்சுப்பேன். இதுதான் சுவிசேஷம். சரிங்களா? சரி, இப்ப தேவன் அன்பானவன் சொல்றோம்ல. அப்படி இருக்கும்போது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளவு கொடிய ஒரு வஞ்சனா சாத்தான் வந்து மின்னல் வேகத்துல ட்ரெயின் மாதிரி ஏதோ உலகத்தை கூட்டுக்கிற அப்படியே அதை தேவனையே விட்டாரு. அப்படி அன்பான தேவன் விட்டுக்கூடாது தானே? நியாயம் தானே? அப்படி ஏன் தேவன் அப்படி அன்பா விட்டாருன்னா, நம்ம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. தேவன் அன்பானவர் தான். அவர் நல்ல பிதா தான். தேவன் வந்து அன்பான பிதா தான். ஆனா அதே நேரத்தில் அவர் ஒரு நீதிபதியும் கூட என்பதை நான் மறந்து விடக்கூடாது. சரிங்களா? அவர் ஃபாதர் இஸ் a very good father, very loving father, but at the same time our father is a very good judge. ஓகேங்களா? he's a king. அவர் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கூடிய ராஜா. அவர் ராஜா கிட்ட ஒழுங்கலைன்னா எப்படிங்க?
சரிங்களா? சோ அப்படியேப்பட்ட அந்த ஒரு ராஜாவா அவர் இருக்கிறதுனால சில விஷயங்கள அவர் செஞ்சுதான் ஆக வேண்டிய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அதுல ஒரு 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 விஷயத்த பத்தி பவுல் சொல்றாரு. இந்த வசனத்த வாசிச்சு நம்ம முடிப்போம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 தெசலோனிக்கர் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடு இது வந்து பாத்தீங்கன்னா சாத்தானோட செயலின்படி சகல வல்லமையோடும் சகல எல்லா எப்படி சொல்றது சயின்ஸ் பவர்ஸ் அண்ட் வண்டர்ஸ் அதுல இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன அந்த ஏன் இந்த அளவுக்கு இவர் வந்து விட்டாரு அப்படின்றதுக்கு 10வது வசனத்துல அர்த்தம் இருக்கு. 10வது வசனத்தை வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஓகே, இப்ப இங்க பாருங்க, சத்தியத்தின் மேல ஒரு அன்பு, சத்தியத்தின் மேல ஒரு தாகம், சத்தியத்தின் மேல ஒரு விருப்பம் இல்லாம அவங்க பாட்டுன்னு இருந்தாங்கன்னா தேவன் வேற வழி இல்லாம அவங்க மத்தியில ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வேதாந்தம். சரிங்களா? இப்படி சத்தியத்தின் மீது அன்பு இல்லாதவர்கள் மேல் என்ன ஒரு விஷயம் வருது? 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 2:11. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு ஓகே, தமிழ்ல அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பாருங்க, கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஏன் அவர்களுக்கு அனுப்புறாருன்னா அவங்களுக்கு சத்தியத்தின் மேல ஒரு ஆசை இல்லை. அந்த கூட்டத்துல நான் இருக்கக்கூடாது. நான் சத்தியத்தை விரும்புவனா இருக்கணும். சரிங்களா? சத்தியத்தை குறிச்சு நம்ம அதிகமா படிப்போம். ஓகேங்களா? சோ முடிச்சிட்டோம். ஒரு சின்ன ரீகேப். ஏன் நம்ம ஆசரிப்பு கூடத்தை வாசிக்க வேண்டும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவன் சொல்றாரு, அதனால வாசிக்கணும். நம்பர் 2, சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள. நம்பர் 3, இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள. நம்பர் 4, தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ள. சரிங்களா? கடைசி காலத்தில் ஒரு கொடிய வஞ்சனம் ஒண்ணு வரப்போகுது. அதுல இருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள நாம் வந்து தெளிவான நம்ம சத்தியங்களை படிக்கணும். அந்த தெளிவான சத்தியங்களை உங்களுக்கு ஒரு சிலபஸ் போட்டு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எப்ப நான் மேக்ஸ் படிக்கணும்னா சிலபஸ் இருக்கு, சயின்ஸ் படிக்கணும்னா சிலபஸ் இருக்கு, சத்தியத்தை படிக்கணும்னா அதுக்கு சிலபஸ் இருக்காப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுளே இந்த சிலபஸை மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸின் பெயர் தான் ஆசரிப்பு கூடாரம். அதை நம்ம வாசிப்போம். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். அருமையாக நம்மளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்மளுடைய மாதிரிகளையும் அதுல ரொம்ப அருமையா அதை தெளிவா நம்மளுக்கு தேவனுடைய கிருபையால விளக்கி கூறினாங்க. ஏன் தேவன் வந்து பரிசுத்த ஸ்தலத்தை படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளும்படியாக முக்கியமானதா நம்மளை எதுக்காக அதை வந்து சொல்றாங்க படிக்க, நம்ம ஏன் அதை படிக்கணும் அதை பார்த்தோம், சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தாப்புல அந்த பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கு? சுவிசேஷம் இருக்கு, நற்செய்தி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக அங்க யார் இருக்கா? கிறிஸ்து இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒன்னொன்னு பரிசுத்தலத்தின் இதை அறிஞ்சுக்கும் போதுதான் நம்ம வந்து தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கிட்டு போவார்கள் நம்ம படிக்கிறோம். அதனால அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அறியாதனாலதான் அநேக பிள்ளைகள் வந்து இன்னைக்கு சத்தியத்துல இல்லாம இருக்காங்க. அப்போ சத்தியத்துல இருக்கிற நாம பரிசுத்தலத்தை சரியாக புரிந்து அப்பதான் தீர்க்க தரிசனங்களையும் புரிந்து கொள்ள முடியும். இப்படியாக அவங்க சகோதரர் செல்வகுமார் அவங்க மூலமா தேவன் நம்மளுக்கு அருமையான இந்த காரியங்களை சொல்லி தந்ததுக்காக தேவனுக்கு நன்றியை தெரிவிப்போம். அதே நேரத்துல சகோதரர் அவர்களுக்கும் தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நம்ம இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நீங்க இது பண்ணிருப்பீங்க அப்படிதானே? ட்ராக்ஸ் கொடுத்திருப்பீங்க. யாரெல்லாம் கொடுத்தீங்க,
அந்த காரியங்கள் கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க பேசுங்க. சாரும் லாஸ்டா வந்து அதை முடிச்சு கொடுப்பாங்க நம்மளுக்கு. தேங்க்யூ பிரதர் செல்வகுமார். Recording in progress. தேங்க்யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க ஆண்டவருடைய கிருபையால ஒரு 125 டாக்ஸ் ஆண்டவர் கொடுத்துருந்தாங்க. அதற்கான நன்றி சொல்லிருக்கேன். நீ கொடுக்க இடத்துல ஒரு வாலிப பையன் வந்து அவங்க பேர் தீபக்கு. அந்த பையன் எனக்காக ஜோம் பண்ணிக்கிடுங்க, நேரம் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும், அதுக்காக வரணும் அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ அவர்கிட்ட ஒண்ணு சொன்னேன், இந்த உலகத்துல வாழணும்னா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நம்ம வாழ முடியும். அந்த வாழணும், இயேசு கிறிஸ்துவ போலதான் இந்த உலகத்துல வாழணும். அதனால அதுக்காக பிரயாசப்படுங்க, நாங்கள் ஜோம் பண்றோம். அவர் பேர் தீபக்கு, அவங்க ஜோம் பண்ணிக்கிடு. தேங்க்யூ பிரதர். நிச்சயமாக நம்ம அந்த தம்பிக்காக சகோதரனுக்காக நம்ம ஜெபிச்சுக்குவோம். வேற யாரும் சாட்சி பகர விரும்புறீங்களா? சொல்லுங்க ஜெரில். நேற்றைய நாள்ல வந்து ஜெரில் தம்பி, நீங்க சொல்றீங்க, பேசுறீங்களா? விளங்குதா? கேக்கல. இப்ப விளங்குதா? பேசுங்க. விளங்குதானே? என்ன ஸ்லோவா கேக்குது வாய்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். நேற்றைய தினத்துல வந்து நானும் எனது சகோதரரும் வந்து ஒரு 130 அண்ணளவா 130 டிராக்ஸ் கிட்ட ஒரு வீடா சென்று கொடுக்கக்கூடியதாக கடவுள் தயவு செய்தார். அதுக்கு கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்றோம். சந்தோஷமா இருக்கு. தேவனுடைய அன்பை நம்ம மட்டும் வச்சுக்காம பிறரும் அதை புரிந்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைகளையும் அந்த விளக்கங்களையும் நீங்க மற்ற எதையும் எதிர்பார்க்காம போய் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அதை கொண்டுட்டு போயிருக்கிறீங்க. நீங்களும் சரவணன் பிரதரும். உண்மையிலே தேவன் உங்களை நிச்சயமாக பலப்படுத்தி ஆசீர்வதித்து அதோடைய ஆசீர்வாதத்தை தருவாங்க. வேற யாரும் இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இப்போ பிரதர் நம்மளுக்கு மிஸ்டர் செல்வகுமார் அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை இருந்து ஏதாவது சந்தேகம் இல்லைன்னா அதுல ஏதாவது கேள்வி இல்லைன்னா நீங்க அதுல ஏதாவது சொல்ல விரும்புற கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க பகிர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சாட்சிக்கும் மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து செவிக்கலாம். யாருக்கும் கேள்வி இருக்கா, கொஸ்டின் இருக்கா, இல்லைன்னா சந்தேகங்கள் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுத்தது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எனக்கு புரிஞ்சுச்சு ஆண்டுக்கு வேலை. பிரதர், நான் கொஞ்சம் லேட்டா வந்ததுனால என்ன ஃபுல் கொட்டேஷன்ஸ் என்னால எடுக்க முடியல. அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க பிரதர். ஷூர், கண்டிப்பா. தேங்க்யூ சிஸ்டர், கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? பரிசுத்த ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும் இயேசுவை அறிந்து கொள்ள அது அந்த காரியம் தெரியும். தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னாலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும் தெரியும். இன்னும் நிறைய வந்து இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள, சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள அப்படின்னு சொல்லும் போது இன்னும் நிறைய நம்ம படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்றது புரியுது. இன்னும் நம்ம எலாபரேட்டா நல்லா தியானிச்சு நம்ம இதை நிறைய படிக்கணும்.
ஒரு முக்கியமான சத்தியம்ன்றதுனால திரும்பவும் அதை நம்ம நல்லா விரிவா படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சோனியா சிஸ்டர். எல்லாரும் சாருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு, உட்கார முடியலன்னு சொன்னாங்க. இப்போ சார் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி என்னன்னு தெரியல. நானு படுத்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால நான் பேச கேக்குதா? கேக்குது சார். கெட் வெல் சூன். அதனாலதான் நான் வரல, ஏன்னா உட்கார்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு. சரி, இது நல்ல பாடத்தை சகோதரர் எடுத்தாங்க. தொடர்ந்து ஒரு நடத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க பாஸ்டர். சரி, சிவகுமார் நீங்க செய்ய முடியுமா? கண்டிப்பா தேவனுடைய கிருபையில முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பா செய்யறேன் பாஸ்டர். சரி, அப்ப நம்ம இதை தொடர்ந்து அவரோட கூட சேர்ந்து படிப்போம். ஆனா என்ன ஒண்ணு செய்யணும், நான் மறுபடியும் சொல்றதுதான். அவரு பரிசுத்தலத்தை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கேட்கறதுக்கு வரக்கூடாது. நம்மளும் உட்கார்ந்து பரிசுத்தலத்தை என்ன படிக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அந்த பகுதிகளை வாசித்தாவது பார்த்துட்டு வந்தா தான் நம்ம அதை விளக்கிக் கொள்ள முடியும். சரி, நீங்க யாரும் கேள்வி கேட்கல, நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? நான் பதில் சொல்லணும். பதில் எனக்கு தெரியாது. சரி, கேள்விதான் எனக்கு தெரியும், பதில் எனக்கு தெரியாது. நீங்க சிந்தித்து பாருங்க, படிச்சு பாருங்க, அது கண்டிப்பா பதில் இருக்கிறது, இல்லாம இல்ல, பதில் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இல்லைங்களா பரிசுத்த ஸ்தலம்? தேவனுடைய வழி எங்கே இருக்கிறது? நீங்கள் தேவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்ல வேண்டும். ஏன்னா அவர் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறார், கிருபாசனத்தின் மீது உட்கார்ந்து இருக்கிறார். இவ்வளவு முக்கியமான இந்த உபதேசத்தை, இந்த திட்டத்தை தேவன் பல 100 ஆண்டுகள் கழித்து வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்ன? அதற்கு முன்பாக இந்த திட்டங்களை தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அறிந்திருந்தார்கள்? சொல்ற புரியுங்களா? 2 கேள்வி. பல 100 ஆண்டுகள் கழித்து, அதாவது மனிதன் விழுந்து பிறகு பல 100 ஆண்டுகள் கழித்து இந்த திட்டத்தை சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம், எந்த மாற்றும் கருத்து இல்லை. அதை ஏன் கேள்வி கேட்கணும், அதுல ஒரு காரணம் இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தை ஆண்டவர் ஸ்தாபிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை விளங்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கு முந்தின கேள்வி லகுவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்படி தேவன் சீனாய் மலைக்கு முன்பாக இந்த உபதேசத்தை தேவனுடைய பிள்ளைகளோட கூட பகிர்ந்து கொண்டார். சிந்தித்து பாருங்க, படிச்சு பாருங்க. சரிங்களா? பதில் இருந்தா சொல்லலாம். நான் ஒண்ணு என் மைண்ட்ல ஒண்ணு ஓடும், ஆனா அதுதான் நான் நிரூபிக்கணும், உட்கார்ந்து படிச்சு பார்க்கணும். அதனால இது குறித்து வேற யாராவது கருத்து சொல்லணும்னா சொல்லலாம். கேள்வி புரிஞ்சுச்சிங்களா? புரிஞ்சு பாஸ்டர். சரி, ரொம்ப முக்கியமான காரியம். பரிசுத்த ஸ்தலம் ரொம்ப முக்கியம். சீனாய் மலையில வெளிப்படுத்தப்பட்டுச்சு. சீனாய் மலையில ஏன் வெளிப்படுத்தினார்? அதற்கு முந்தி அது எப்படி இருந்தது? இதே திட்டம் தான் ஏதேன் தோட்டத்தினுடைய 3வது அதிகாரம் 15வது வசனத்தினுடைய எலாபரேஷன் தான் பரிசுத்த ஸ்தலம். அங்க ஆண்டவர் எப்படி எப்படி சொல்லி கொடுத்தாரு, எப்படி எப்படி காணப்பட்டார், பரிசுத்த ஸ்தலம் ஸ்தாபிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதே திட்டம் தான் முதல்ல இருந்தே இருக்கு அப்படிங்கிறத விளங்கிடுவீங்க. அதாவது இடையில வந்தது இடையில போயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இடையில வந்தது இடையில போயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது இடையில் வந்தது அல்ல என்பதை நீங்க நிரூபிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியா? எஸ் பாஸ்டர். சரி, வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. பாஸ்டர், முதல்லயே வந்துருச்சு, முதலே இருக்கு அப்படின்றது ஏதோ புதுசா இப்ப தேவன் சொல்லல. முன்னாடியே ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பரிசுத்த ஸ்தல காரியம் வந்து அது என்னன்னா, இந்த பலி வந்து முதல்ல ஏதேன்ல தானே ஃபர்ஸ்ட் வந்து ஆமா, முதல். அப்போ
பரிசுத்தல திட்டம்ன்றது அங்கேயே அதுக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது ஒண்ணுதானே ஃபர்ஸ்ட்? ஆமாம்மா, அங்கே இருக்கு. நீங்க எப்படி இருக்கு, அது எப்படி, ஏன் இந்த கேள்வி எதுக்காக பரிசுத்த நம்ம என்ன, நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஏன் மைண்ட்ல இருக்கிறத சொல்கிறேன், நீங்க போய் தேடி பார்த்துங்க. எதற்காக பரிசுத்த ஸ்தலத்தை ஆண்டவர் ஸ்தாபித்தார்? இஸ்ரவேல் மத்தியில எனக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டாக்குன்னு சொல்ல காரணம் என்ன? அவர் நம்மோட வாசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட். சரி, அதை அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. காரணம் நம்மோடு வாசம் செய்வதற்காக, நம்மோடு தங்குவதற்காக. இதுதான் அதனுடைய நோக்கம். அப்படிதான் சொல்லி அதை உண்டாக்க சொல்லுகிறார். சரிங்களா? நம்ம இப்ப அதுக்குள்ள இருந்த நிறைய காரியங்களை நம்ம சொல்லுவோம். அவர் சொல்ல சொன்னது, நான் உங்களோடு கூட வாசம் செய்வதற்காக. எங்க வாசம் செய்தாரு? பரிசுத்த ஸ்தலத்துல எங்க வாசம் செய்தார்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கின் மேல் உள்ள கிருபாசனத்தில். சரி, அப்போ இதற்கு முந்தி எப்படியெல்லாம் வாசம் செய்திருக்கிறார் என்பது படிங்க. ஒண்ணு, சரிங்களா? பரிசுத்த ஸ்தலம் அங்க ஸ்தாபிக்கப்படுகிறதுக்கு ஒரு காரணம், தேவன் நம்மோடு கூட வாசம் செய்ய விரும்பினார். அப்ப அதுக்கு முந்தியும் தேவன் அவருடைய ஜனங்களோடு கூட வாசம் செய்திருக்கிறாரா? எப்படி வாசம் செய்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி அவர்களோடு கூட அவர் உரையாடினார்? அங்க இருந்து அவர் என்ன செய்தாரு சொல்லுங்க. மோசேக்குலாம் என்ன செய்வாரு? முதல்ல இப்போ பரிசுத்த ஸ்தலத்தினுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு எப்ப போகணும்? வருஷத்துக்கு ஒரு தடவை. ஒரு தடவை போகணும். மோசே எத்தனை தடவை போனா? அவர் எனக்கு தெரிஞ்சு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அவருடைய பீரியட் வேற. அதுக்கு பிறகு அந்த திட்டம் செயலுக்குள்ள வந்துச்சு. எதுக்கு போனாரு? தேவன் சொல்லுவாங்க, அவங்ககிட்ட பேசுவாங்க. சரி, ரெண்டாவது காரணம், பரிசுத்த ஸ்தலம் எதற்காக ஸ்தாபிக்கப்பட்டது என்று சொன்னா, தேவன் தம்முடைய திட்டத்தை அவருடைய ஜனங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு இடமாக இருந்தது. ஒண்ணு, அவரு நம்மோடு கூட வாசம் செய்வதற்காக. இரண்டாவது, அவருடைய திட்டத்தை அவருடைய ஜனங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவான இடமா இருந்துச்சு. சரி, காலப்போக்குல திட்டம் யாருக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொன்னா, அவர் பேர் என்னது, யோவான் ஸ்நானகன் பேப்பர்ல சகேரியா, அவருக்கு சொல்லிக் கொடுப்பார் இல்லைங்களா? அவர் திட்டத்தை வெளிப்படுத்துற இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த திட்டம் வெளிப்படுத்துறது அங்க இருந்துச்சு. அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு திட்டத்தை கூட பிறகு அந்த மார்பகத்துல இதெல்லாம் மோசைக்கு பிறகு அவர்களுக்கு காரியங்களும் இருந்துச்சு. அப்போ பரிசுத்த ஸ்தலம் முதல் காரணம், அவர் நம்மோடு கூட வாசம் செய்ய விரும்புகிற தேவன். எங்கே வாசம் செய்கிறார்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்கிறார். அங்கிருந்து என்ன செய்கிறார்? அவருடைய திட்டங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ இதுதான் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நோக்கம். இந்த நோக்கம் சீனாய் மலைக்கு முன்பாக இருந்துச்சா அப்படின்னு பாருங்க, அப்படியே இருக்கும். ஆனா வேற முறையில இருக்கும், வேற முறைமையில இருக்கும். மூணாவது திட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள எல்லாமே அடங்கிருது. சரிங்களா? எல்லாமே ஸ்பெசிபிக் திட்டங்களும், ஒரு குறிப்பிட்ட திட்டங்களும் அங்கிருந்து சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி நீங்க பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்கும் பொழுது, நம்ம பொதுவா பரிசுத்த ஸ்தலம்னா எங்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொன்னா, பிரகாரத்துக்கு வேற நேரம் பலிபீடத்துக்கு போயிடுவோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பாளையம் இருக்கிறது. அதை சுற்றி இஸ்ரவேலர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து தான் வேலை துவங்குது. அந்த ரட்சிப்பினுடைய வேலை துவங்குகிறது. அங்கதான் பரிசுத்தாவினுடைய வேலையே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் தான் ஒருவரை எங்க கூட்டிகிட்டு வருவாருன்னு சொன்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள கூட்டிட்டு வருவார், ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு வருவார். வேலை அங்கேயே இருக்கு. இந்த ரட்சிப்பு எப்படி நடக்கிறது, ரட்சிப்பிலே தேவன் எப்படி பங்கு பெற, சிலர் ஆவியானவரில் குமாரன் அப்படி பிதா இப்படி அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? ஆனா நீங்க பரிசுத்த ஸ்தலத்தை போய் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள் தேவன் உங்களை ரட்சிப்பதற்காக எப்படி வேலை செய்கிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதைத்தான் சங்கீதக்காரன் என்ன சொன்னா, தேவனுடைய வழி எங்கே இருக்கிறது? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது என்று சொல்லுவார். ஆண்டவர் ஸ்பெசிபிக்கான திட்டத்தை தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பரிசுத்த ஸ்தலத்தின் மூலமாய் பகிர்ந்து கொள்ள இன்னைக்கும் பகிர்ந்து கொள்ளுகிறார்.
நீங்க வேக படிங்க. குறிப்பிட்ட உபதேசம் உங்களுக்கு வெளிப்படும், அந்தந்த காலத்துக்கு வெளிப்படும். நீங்க போய் படிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம 18:4 ஒரு குறிப்பிட்ட உபதேசம் வெளிப்பட்டுச்சா? அந்தந்த காலத்துல அது வெளிப்படும். இதுக்குள்ள உபதேசம் எது வரைக்கும் இருக்கு தெரியுமா? தீர்க்கதரிசி சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் இருக்கு. கடைசி வரைக்கும் இருக்கு. 1844 முடிச்சிட்டோம், நம்ம அதுக்கு படிக்கிறதே கிடையாது. அப்ப இந்த ரட்சிப்பின் திட்டம் பாளையத்துல ஒருத்தர் ஆசிரியப்பு கூடத்தை நோக்கி வரணும்ல. அதுக்கு யார் வேலை செய்யறா? பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யறார். அங்க உள்ள வந்தா யாரை பார்க்கறாங்க? இயேசுவை பார்க்கறாங்க. யாரை பார்க்கறதுக்காக அவன் இந்த வேலையை செய்யறான்? பிதாவை பார்ப்பதற்காக. இப்படி அந்த திட்டம் அங்கே இருக்கும். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை எப்படி இதற்கு முன்பாக அறிந்திருந்தார்கள்? இந்த மூணும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தேவன் அவர் இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன் தேவன் அவர்களோடு வாசம் செய்கிறார்? அங்கே பார்க்கலாம், அவருடைய ஜனங்களோட கூட ஒரு வாசம் செய்து வழி நடத்துகிறது எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். தேவன் குறிப்பிட்ட திட்டங்களை அங்கே வெளிப்படுத்துறது நீங்க பார்க்கலாம். நோவாட்டை வெளிப்படுத்துறதை நீங்க பார்க்கலாம். ஆபிரகாமிட்ட வெளிப்படுத்துறதை நீங்க பார்க்கலாம். இப்படி குறிப்பிட்ட திட்டங்களை அங்கே வெளிப்படுத்துறதை பார்க்கலாம். இந்த ரட்சிப்பின் திட்டம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசித்து நீங்கள் பிதாவின் இடத்துல வந்து சேர்கிற அந்த ஒப்புரவாகிற அனுபவம் பழைய ஏற்பாடுல இதுக்கு முந்தி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தீர்க்கதரிசன அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. அது ஒன்லி பை இதை நீங்க விளங்கிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை அப்ப எப்படி நடந்துச்சு நீங்க பைபிள் வச்சு சொல்லிடலாம். எங்க சொல்லலாம்னா ஜலப்பிரயாணத்துல என்னுடைய ஆவி அவர்களோட கூட போராடும், நம்மளோட கூட போராடுகிறவர் ஆவியானவர். பாளையத்தினுடைய வேலை. ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவன் மேசியா தீர்க்கதரிசனாருடைய எழுத்துக்களை வேணும். குமாரனை மழிக்க கொடுக்கும் பொழுது அந்த மேசியாவினுடைய உணர்வு அவனிடத்துல இருந்ததை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்படி கொஞ்சம் நம்ம அதை படிச்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பரிசுத்த ஸ்தலம் அதுக்குள்ள பிரமாணம் இருக்குல்ல, அதுக்குள்ள பிரமாணம் இருக்குல்ல, அது இஸ்ரவேலுக்காக கொடுக்கப்பட்டதுங்க. அதுக்கு பிறகு அது இஸ்ரவேலுடைய காலம் முடிஞ்ச பிறகு முடிஞ்சு போச்சு. இனி அது அவசியம் இல்லை என்று தர்க்கிக்கிறவர்கள் உண்டு. சபைக்குள்ளே அப்படி எழும்பிட்டாங்க. அதனால இதை கொஞ்சம் நம்ம அதை உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது. 3 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். பரிசுத்த ஸ்தலம் எதற்காக ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா தேவன் நம்மோடு கூட வாசம் செய்ய விரும்பியதனாலே ஸ்தாபிக்கப்பட்டது. அவர் எங்கே வாசம் செய்கிறார்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வாசம் செய்கிறார். எதற்காக அந்த ஸ்தலத்தை ஸ்தாபித்தார் அப்படின்னு சொன்னா தேவன் தம்முடைய திட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதாக. ஆண்டவருடைய வழி அல்ல, குறிப்பிட்ட திட்டமும் அதுக்குள்ள இருக்கு. அது அவருடைய வழியாத்தான் இருக்கும். ஆனா குறிப்பிட்ட எல்லாம் எப்பவும் அது வெளிப்படாது. அது அந்தந்த காலத்துல தான் அந்த உபதேசங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 3வது ரட்சிப்புக்கான வழி அதற்குள்ளே இருக்கிறது. இப்ப நம்ம சமீபத்துல படித்திருக்கிற ஒரு உண்மை, பரிசுத்த ஸ்தலம் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் கூட, கால தீர்க்க தரிசன புஸ்தகம் கூட என்பதையும் அதோட நீங்க சேர்த்து கொள்ளலாம். அதை நம்ம ஒதுக்க முடியாது. ஏன்னா அது தீர்க்க தரிசனுடைய வெளிப்படையான எழுத்துக்கள் இருக்கிறது. அப்ப நீங்க பரிசுத்தலத்தை படிக்கும் பொழுது மைண்ட் ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் 4 திங்ஸ். நீங்க தேவன் வாசம் செய்கிறதை வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய ஸ்பெசிபிக் திட்டங்கள் அந்தந்த காலத்துல வெளிப்பட்டதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். 3வது அவருடைய ரட்சிப்பின் திட்டம் வழி, அதை நீங்கள் அங்கு வெளிப்படுத்த வேண்டும். 4வது பரிசுத்த ஸ்தலத்தை படிக்கும் பொழுது அதற்குள் இருக்கிற கால தரிசனத்தை வெளிப்படுத்த வேண்டும். இந்த 4ம் வெளிப்பட்டுட்டுன்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலம் மிக அழகாக இருக்கும். சரிங்களா? என்கிட்ட உடனே கேட்டுறாங்களா? படிச்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். புரிஞ்சதை சொல்லிட்டேன். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. நீங்களும் தேடி பார்த்து அதை விளங்கி கொள்ளலாம். சரியா? இதுல ஏதாவது கருத்து சொல்ல வேண்டி இருக்குதா? இப்ப என்கிட்ட பிரதர் ஆகா இது எல்லாத்தையுமே சொன்னாங்க. பிரதர் நான் ப்ரெசென்ட் பண்ண மாதிரி ஒரு ப்ரெசென்ட் பண்ணல, அவ்வளவுதான். அவருடைய ப்ரெசன்டேஷன் வேற, என்னுடைய ப்ரெசன்டேஷன் வேற, அவ்வளவுதான். இதே தான் அவர் சொன்னார். தேவனை அறியணும்னு சொல்லி பாத்தீங்களா? கிறிஸ்து தேவனை அறியணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த வழியெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு.
இது என்னுடைய பிரசன்டேஷன், அது வேற அவ்வளவுதான். மற்றபடி சேம் தான் சொல்லியிருப்பார் ஆண்டவர். ஒருவேளை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். தேவன் வாசம் செய்கிறார் அப்படின்னு அவர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். திட்டம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனா அதைத்தான் அவரு தீர்க்க தரிசனம், அதெல்லாம் அவரு சொன்ன காரியங்கள் தான். ஆனா இந்த கோணத்துல நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலம் மிக அழகாக இருக்கும். சரிங்களா? வேற யாராவது சொல்லணுமா? மைக் ஆஃப் பண்ணிட்டா பேசுவீங்களா? சரி, இதை நம்ம பாஸ்டர் அப்லோட் இன்னைக்கு பண்ணுவோம். கூட சம்பவத்தை குறித்து குரூப்ல போட்டிருந்தாங்க பாஸ்டர். ஒரு நிலச்சரிவு அது இப்போ ரீசெண்டா நடந்ததுங்களா பாஸ்டர்? ஆமா. பிஎன்ஜி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிஎன்ஜி நம்ம சபை வந்து ரொம்ப பிஎன்ஜி ஃபார் கிரைஸ்ட்னு சொல்லி பெரிய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்திருக்கீங்களா? அவர் பிரசிடென்ட் டெட் வில்சன் வென் தேர் அண்ட் 70,000 பேரா 45,000 பேரா சம் பெரிய க்ரௌடு அவர் ஊழியம் செய்து 1,500 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அது அவர் சொல்லிட்டே இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 வீக்ஸ் இன்னொருத்தர் எழுப்பி நாங்கள் 3,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார், வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். நாங்க இன்னைக்கு ஒரு அடி அடிச்சு போட்டார். அவர் வரப்போறாருங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கடைசி காலத்துக்கான அடையாளம் என்னது? ஒன்னே ஒண்ணுதான், அழிவு தான். அது வந்து ரொம்ப நெருக்கத்துல நீங்க பார்ப்பீங்க. அடிக்கடி இந்த அழிவு எங்கேயாவது நடந்து கொண்டே இருக்கும். இப்ப நீங்க டெய்லி இந்த அழிவு இருக்கு. டெய்லி ஒரு அழிவு இல்லை. உலகத்தினுடைய பல செய்திகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதிக செய்திகள் வெளியே வர்றது இல்லை. ஒரு அழிவு இல்லை, பெரிய அழிவுகள் நடந்து கொண்டு இருக்குது. ஈவன் அப்போட் 22ஆம் தேதி நினைக்கிறேன், எனக்கு ஒரு சகோதரர் ரொம்ப எனக்கு ஆச்சரியம் வரும். எங்க தான் பாக்குறாங்க, எப்படித்தான் இங்க எடுக்கிறாங்கன்னே தெரியல எனக்கு. அவரு 22ஆம் தேதி போப்போ வந்து யாரெல்லாம் பூமியை காப்பாத்துறதுக்கு ஞாயிறு ஓய்வை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க எல்லாம் முட்டாளு அப்படின்ட்டாராம். பூமியை காப்பாற்ற போகிறார்கள், முடியாது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இது ஒரு பெரிய வேதனை. நம்மால் கூட சில நேரம் we have to save the earth அப்படின்றான். How can you save the earth? நீ என்ன செஞ்சாலும் கிடையாதுங்க, அது அழியத்தான் செய்யும். பாவம். இது ஒரு பயங்கரமான அழிவு. கிளியர்லி 2,000 பேரை காணல அப்படின்னு சொல்லி கடைசி தகவல் வந்திருக்கு. பிபிசி நியூஸ்ல தான் சொன்னாங்க. எனக்கு தெரியும், மனைவி தான் இந்த நியூஸ் எல்லாம் கண்டுபிடிப்பா. சரி நினைச்சு ஆண்டு வரப்போறாரு, கவலையா இருந்துச்சு. எப்பா அப்படியே அந்த எது பட்டணமா அழிஞ்சது? எது அழிஞ்சதுமா? எது அழிஞ்சதுமா? அப்ராட்ல வந்து ஏதோ ஒரு கிராமத்து சைட்லைங் பாஸ்டர். அழைச்சி சொல்லுங்க. அப்ராட்லைங் பாஸ்டர், ஒரு கிராமத்து சைடு. அப்ராட்ல பிஎன்சி, அது எனக்கு அந்த இடத்து பேரை சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. போட்டிருந்தாங்க. ஆமா, கிராமம். யாரை எம்பசைஸ் பண்றேன்? இந்த செய்தியை கேட்டவுடனே நம்ம ஒரு காலத்தை படிச்சிடுறோம் இல்லையா? அவர் நெருக்கத்தை சம்பவங்கள் மூலமா பார்க்கிறோம் இல்லையா? கிராமத்துக்கு ஓடி போயிடலாமா? கிராமத்துக்கு போனா தப்பிச்சிடலாமா? மலையடிவாரத்தை போய் பாக்குறாங்க, இது மலையடிவார கிராமம் தான். மலையடிவாரத்துல போய் குடியேறி இருக்கிறாங்க, தப்பிச்சிடலாமா? நான் அதை வலியுறுத்துகிறேன். ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன், உங்க குணம் கிறிஸ்துவின் சாயலுக்கு நிகராக இருந்தால் எந்த அழிவும் வருவதற்கு முன்பாக லோத்துவை கரம் பிடித்து இழுத்தது போல உங்களையும் இழுத்து சென்று விடுவார். உங்க கவனம் முழுவதும், உங்களுடைய நோக்கம் முழுவதும் எதுலதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க சாயலை மாற்ற வேண்டும். நான் இப்ப சொல்லணும் தெரியுமா, எனக்கு உங்களுக்கு தெரியாது, எனக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தான் தெரியும். சுயம் இருக்கு பாருங்க, ரொம்ப பொல்லாதது. அது நம்மளை அறியாமலேயே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்மளை சரியானவர்களை காட்டு சொல்லும், மற்றவங்களுக்கு முன்பாக நம்ம சரியானவர்கள் என்று அறியும்படியாய் நிரூபிக்க சொல்லும். அவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது அதுதான் மேஜரா எல்லார்ட்டையும் இருக்கும். என்கிட்ட இருக்கு. சரி, அவங்க நம்ம இதை வந்து இப்படி சொல்ல முடியாது, அவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது, அது இருக்கும். கிறிஸ்துவுக்கு முன்பாக மாத்திரமே நான் நிரூபிக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும். அந்த இதெல்லாம் வளருங்க. கொஞ்ச கால ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு.
ஒரு இடத்துல தீர்க்கதரிசி ஆரம்ப காலத்துல எழுதுவாங்க. ஆரம்ப காலத்துல, அதாவது இயேசு வரவில்லை என்று ஏமாற்றம் அடைந்த பிறகும் காலங்கள்ல ஒரு காலம் குறிச்சிருப்பாங்க. 45ல மறுபடியும் குறிச்சிருப்பாங்க. அப்ப இல்லை நீங்க ஏமாந்துருவீங்க, இக்கட்டு காலம் வரணும், யாக்கோபின் இக்கட்டு காலம்லாம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் வருவார், அதனால நீங்க ஏமாந்துருவீங்கன்னு சொல்லிடுவார். செவன்த் அட்வென்டிஸ்ட் அது அட்வென்டிஸ்ட் பரிசுத்தலத்தை விசுவாசித்த பிள்ளைகள். அதுக்கு பிறகு என்ன சொல்ல வந்தேங்கிறது ரொம்ப மறதி ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்துல எல்லாரும் இயேசு சீக்கிரமாய் வந்துருவார் என்று சொல்லி நம்பிக்கையோட ஓடின சபை தாங்க. இந்த சபையின் ஜனங்கள் இவ்வளவு காலமாகலாம் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நம்பிக்கையோட ஓடுனாங்க. அப்ப தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, நமக்கு படிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருந்தது, மற்றவர்கள் படிப்பதற்கு சில மாதங்களே இருக்கிறது என்று சொல்வார்கள். உடனே அவங்க காலத்தை குறிச்சிட்டான்னு ஒரு குணம் தூக்கிட்டு வருவாங்க. காலத்தை குறிக்கிறது இல்லை, திஸ் இஸ் எக்ஸ்பிரஷன். இப்ப சொல்றது தெரியுமா, உங்களுக்கு இருக்குதுன்னு சில மாதங்களை மட்டுமே, குறித்த காலம் நிறைவேறினா தானே. அவங்க காலத்தை குறித்து சொல்லவில்லை, விசுவாசத்தின் அடிப்படையில் சொன்னார்கள். இன்னும் சில மாதங்களில் எல்லாம் முடிந்துவிடும் நினைத்தார்கள். அந்த அந்த விசுவாசம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். நமக்கும் அதே விசுவாசம் தான். இன்னும் கொஞ்சம் காலம் நமக்கு இயேசுவை நிரூபித்து காட்டுவதற்கு இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கு, சில மாதங்கள் மாத்திரமே இருக்கு. அதனால spend your time, sit and meditate with God, know yourself and get reconciled with him. The heaven is sure for us. சரியா? அந்த அழிவை ஞாபகப்படுத்தினதுக்கு யாரோ சகோதரி யாரோ சொன்னாங்க. ஐ தேங்க் ஃபார் இது. நான் சொல்லலை, நான் முன்னமே அறிந்திருந்தேன். ஆனால் நான் சொல்ல, நீங்க அதை ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றி. இப்படி அழிவுகளை ஆங்காங்க எல்லா இடத்துலையும் ஒரு மழை பெய்யுதுன்னா ஒரு இடத்துல நல்ல மழையும்பா, இன்னொரு இடத்துல அடிச்சு பிச்சுட்டு போயிட்டு இருக்கோம், அழிவு உண்டாகிட்டே இருக்கும். இதுதான் இயற்கை. அதனால கிறிஸ்து நிச்சயமாய் வரப்போறாருங்க, குறித்த காலத்தில் வரப்போகிறார். சும்மால நம்ம குறிக்கல, நான் முழுமையாய் நம்புகிறேன். சரி, பரிசுத்தலத்தை துவங்கி இருக்கிறோம், பிரதர் அதை நடத்துவாங்க, நீங்களும் சேர்ந்து படிச்சுட்டு வாங்க. நான் 4 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன், அதையும் குறித்து மனதில் வைத்து நீங்கள் ஆராயுங்கள். அப்போ பரிசுத்தலத்தினுடைய ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க கால தரிசனத்தை பார்க்கலாம். இப்பதான் நமக்கு தெரியுது இந்தியாவுக்குள்ள கால தரிசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யல, அறியல. கடைசி வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்பதான் அறிய முடிஞ்சிருக்கு. அதனால அது இனி படிக்கும்போது அதோட சேர்த்து படிங்க. ரிஷிப்பின் திட்டத்தை எங்க படிங்க. அவர் என்னோட கூட வாசம் செய்யணும், என்ன அவர் அதை ஆரம்பிச்சிருக்காரு, அவர் வாசம் செய்யணும் எப்படி இருக்கணும், அவர் எனக்கு வெளிப்படுத்துகிற குறிப்பிட்ட திட்டங்கள் என்ன. குறிப்பிட்ட திட்டங்கள் சொல்லும் பொழுது நீங்க ஆசாப்பை சொன்னாங்க சகோதரர், ஆசாப்பூருடைய சங்கீதம் 71 பியூட்டிஃபுல் சாங்ஸ். எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை, நம்ம ஆண்டவரே பக்கத்துல அவன் பாட்டுக்கு அவர் வரமாட்டாருங்கிறவங்க வசதியா ஜாலியா ஹாப்பியா சுத்திட்டு இருப்பான். நமக்கு ஒரே பிரச்சனை, அடி மேல அடி. நம்மளை பார்த்து சபிக்கப்பட்டு கிடக்குறான், இவனை ஆண்டவர் சபிச்சு போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கும். அப்ப அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் தெரியுமா. அவங்க ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டாங்க, அந்த ஒரு சங்கீதத்தையும் ஒரு பிரசங்கமே பண்ணல. அதே மாதிரி ஆசாப்பு புலம்பிடுவான், நான் உண்மையே தேடிட்டு கிடக்குறேன், உண்மையே சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கும் என்னாலும் வேதனை, என்னாலும் துக்கம், என்னாலும் துன்பம், நம்ம லாங்குவேஜ் எனக்கு மன நிம்மதி இல்லை, பாடாப்படுத்துறியாரு, அவனை பாரு, அவன் செழிச்சு போயிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு கவலை இல்லை, ஒரு துன்பம் இல்லை, அவன் அப்படி இப்படி புலம்பி தள்ளிடுறாரு. புலம்பி தள்ளிட்டு அவர் போறத கேள்விக்கு, அதாவது குறிப்பிட்ட காரியத்திற்கும் அங்கே விளக்கம் இருக்கிறது என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். அவர் நேரம் பரிசுத்தலத்துக்கு போனேன், அவன் முடிவை பார்த்த பொழுது அவன் எல்லாத்தையும் விளங்கிக்கிட்டேன் பாரு. அது எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு போயினாலும் நீங்க பரிசுத்தலத்தையும் பாருங்களேன், அங்க ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த முடிவை அவர் சொல்லுவார் பாருங்க, அவங்களெல்லாம் உயர சர்க்கலான இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார். அப்படின்னா அழிவு சட்டியில இருக்கு, காலையிலே சத்துக்கு வெளியே வச்சான முடிஞ்சாவன். அந்த அழிவு அவ்வளவு சட்டியில இருக்கும், துன்மார்க்கனுடைய அழிவு அப்படிங்கிறத அங்க அவர் புரிஞ்சிருப்பார். அதாவது குறிப்பிட்ட காரியத்திற்கும் அங்கே விடை உண்டு. அது ஒரு எக்ஸாம்பிள் அங்க இருக்குது. நம்மளும் போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இதை செய்யவா வேண்டாமல் பரிசுத்தத்துக்கு பாருங்க எல்லாம் சொல்லிடுவாரு. இயேசுனுடைய தியாகத்தை பார்த்தா நீங்க என்ன செய்யணும் தெரிஞ்சிடும், இயேசுனுடைய பரிந்து பேசுற பார்த்தா நீங்க என்ன செய்யணும் தெரிஞ்சிடும். அப்படியே நீங்க உலகத்திலே என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படிங்கிறது பரிசுத்தம் உங்களுக்கு என்ன செய்யும், போதிக்கும். சரி படிங்க, அது ரொம்ப நல்ல சப்ஜெக்ட்.
பிரதர் தொடங்கி இருக்கிறாங்க. லெட் ஹிம் கண்டினியூ. நம்ம எல்லாரும் அதை சேர்ந்து படிப்போம். அதோடு கூட நீங்க மற்ற கேள்விகளோடும் வரலாம். அது மாத்திரம் அல்ல, நம்ம இங்க கூடுறது, நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது நமக்கு உண்டாகுகிற குழப்பங்கள், சந்தேகங்கள், அதை நம்ம தெளிவுபடுத்தி கொண்டு தெளிந்த பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்பதுதான். சரிங்களா? வேற ஏதாவது சொல்லணுமா? சரிங்க பாஸ்டர். சரி, அப்ப ஜெபம் பண்ணுவோமா? சரவணன், நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. I want someone else to pray. ஜானகி, மிஸ்ஸஸ் ஜானகி, நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஜானகமா இருக்கிறீங்களா? இருக்கிறேங்க சார். நான் ட்ரெயின்ல இருக்கிறேங்க சார். அப்படிங்களாமா? சரி சரி சரி. சரி. அப்போ we'll ask சுகன்யா, நீங்க ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. சரவணன் அண்ட் சுகன்யா. முதல்ல சரவணன் ப்ரேயர் பண்ணுங்க, ரெண்டாவது சுகன்யா ப்ரேயர் பண்ணுங்க. சரிங்க பாஸ்டர். சரவணன் பண்ணணும். ஜெபம் பண்ணுங்க. எங்களை அதிகமா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல இரு வேலைக்காக நன்றியோட சோதரிக்கிற தகப்பனே, உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய வேத வார்த்தைகளையும் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பத்தி ஆண்டவரே நீங்களும் சொல்லிக் கொடுத்துருங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு அதை சரியான முறையில் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படி உங்கள் சமூகத்தில் தாழ்மையாக வேண்டிக் தகப்பனே, அதுக்கு இருக்க பிரயாசத்தை எங்கள் வாழ்க்கையில் தாங்க ஆண்டவரே. எவ்வளவு நாள் நாங்கள் யோசித்து இருந்தாலும் ஆண்டவரே, அதை நாங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ளல தகப்பனே. இப்போ இந்த வாய்ப்பை கொடுத்திருக்க தகப்பனே, அதை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய ஆவியானவர்களோடு கர்த்தர் உதவி செய்யுங்க. விசேஷமா ஆண்டவரே, இன்னைக்கு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய வருகையை நாங்கள் துரிதப்படுத்துவதற்கு தடையா இருக்கிற சகல பாவங்களும் நீக்கி ஆண்டவரை எங்களுக்கு சரியான முறையில் வெளிப்படுத்தி கொடுங்க, உதவி செய்யுங்க. விசேஷமான இந்த நாளில் தீபக் அந்த சகோதரருக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் நீர் அந்த மகனுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் ஆண்டவர் ஒரு சமூகத்தை நாங்கள் ஒப்பு கூடுகிறோம். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவரே இயேசப்பா, தேடு வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில கூட சுவாமி, நாங்க சகோதரர்களாக நாங்க ஒன்று கூடி சுவாமி ஆண்டவரே இயேசப்பா, மிக முக்கியமான சத்தியத்தை ஆண்டவரே நாங்க ஆராய்ந்தோம் சுவாமி இயேசப்பா. இன்னும் அதிக வெளிச்சங்களை நீங்க கொடுத்து ஆண்டவரே இந்த சத்தியத்தை நாங்க ஒவ்வொரு நாங்களும் நாங்க படிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய குணங்கள் மாறி சுவாமி உண்மை போல நாங்க பிரதிபலிக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீங்க எங்களுக்கு தந்தரலைங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல ஆண்டவரே நீங்க கிரியை செய்யுங்க சுவாமி. இந்த வார்த்தைகளை நாங்க தேடி ஆண்டவரே ஆராயத்தக்கதான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. அதை புரியாத காரியங்களா பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஏசப்பா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியா கெஞ்சிப்போம் சுவாமி. நல்ல ஒரு சத்தியத்தை நாங்கள் இந்த வேலையில கேட்போம் சுவாமி. நாளைய தினத்துல கூட ஆண்டவரே எந்த ஒரு தடைகளும் இல்லாதபடிக்கு நாங்கள் ஒன்று கூடி சுவாமி உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. இந்த வெளியில கூட விசேஷமாக ஆண்டவரே ஜெயகர் பாஸ்டரையும் அவங்களுடைய மனைவி பிள்ளைகளையும் அவங்களுடைய கருத்துல ஒப்புவிக்கும் சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா, உங்களுக்கு இருக்கிற அந்த சரீர பலவீனத்துல ஆண்டவரே ஏசப்பா சகலத்தையும் ஆண்டவரை நீங்க எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய சுகத்தையும் பலத்தையும் நீங்க சத்துவத்தையும் நீங்க தந்துடுங்க சுவாமி ஏசப்பா. தடைகளை சாத்தான் கொடுக்காதபடிக்கு ஏசப்பா, கொடுத்தாலும் ஆண்டவரே அவங்க அந்த பலவீனத்துல இருந்து மீட்க ஆண்டவரே நீங்க வல்லவரா இருக்கீங்க சுவாமி. வல்லமை உங்களுடைய கருத்துல இருக்கு சுவாமி ஏசப்பா. உங்களை சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. அந்த வழியிலெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால எடுத்து போடுங்க ஆண்டவரே. சிஸ்டரையும் உங்களுடைய கருத்துல ஆண்டவரே ஒப்புவிக்கிறோம் சுவாமி. அவங்களுக்கு இருக்கிற பலவீனங்களையும் ஆண்டவரே முற்றிலுமாக நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே இசப்பா உங்களுடைய ஊழியத்தின் பாதையில அவங்களையும் நீர் வழி நடத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த குழுவுல கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனிப்பட்ட முறையில நீர் ஆண்டவரே உங்க குடும்பங்களை நீங்க தேவையானதுல நீங்க சந்தித்து சுவாமி இசப்பா ஆசீர்வதிங்க. எங்களுடைய ட்ராக்ஸ் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்க. செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே நீர் கூட இருந்து சுவாமி ஏசப்பா எந்த ஒரு பிரச்சனைகளும் வராதபடிக்கு ஆவியானவர் நீங்க கூட இருந்த தைரியத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்து ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக எங்களை உற்சாகப்படுத்துங்க சுவாமி. எங்களுக்கு சுகம்பலம் ஜீவன் மட்டுமாக நீர் தந்த தேவன் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்டையும் நீர் தருவீராக சுவாமி. ஆண்டவரே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நொடிப்பொழுதையும் ஆண்டவரே உடைய கருத்துல ஒப்புவிக்கும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கிறிஸ்துவின் வழியாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நடத்தும். Amen. Thank you. God bless you.
இதே மாதிரி மிஸ்ஸஸ் ரோஸால நீங்க டெய்லி நடத்திட வேண்டியதான்.